அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை மார்க்க சம்பந்தமாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கும் சமகால நிகழ்வுகளுக்கும் விளக்கம் அளித்து வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மார்க்க சம்பந்தமான கேள்விகளுக்கு செல்வதற்கு முன்னால் சமகால நிகழ்வுகள் சம்பந்தமாக சில செய்திகளை சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை முடித்துவிட்டு நம்ம மார்க்க கேள்விக்கு நேரம் இருந்தால் அதுக்கு பயன்படுத்தி கொள்வோம். அதற்கு முன்னால் ஒரு தகவல் என்னவென்று சொன்னால், ஒரு 3 வாரங்களாக உங்களுக்கு ஜும்மா உரை நான் நிகழ்த்துகிற ஜும்மா உரை உங்களுக்கு நடத்தலை, ஒளிபரப்பு படவில்லை. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு 3 வாரத்திற்கு முன்னாடி தலை சுற்றல் ஏற்பட்ட காரணத்தினால அதிக நேரம் நிற்கும்போது தலை சுற்றல் வந்ததுனால அதை நம்ம பண்ணலை. அல்லாஹ்வுடைய அருளால் இப்போ அது பூரணமாக அந்த பிரச்சனை இல்லை, தீர்ந்து விட்ட காரணத்தினால் அடுத்த வாரத்திலிருந்து ஜும்மா உரை உங்களுக்கு என்ன செய்யப்படும், லைவ் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்ம ஏற்கனவே அறிவித்தபடி பிரபாகரனை குறித்த ஒரு அறைகூவலில் நம்ம குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா, அது குறித்த பல விமர்சனங்களை பல நேயர்கள் நம்முடைய பதிவில் கமாண்டில் தெரிவித்திருந்தார்கள். அது குறித்தும் சில விஷயங்களை நம்ம விளக்க வேண்டி இருக்கிறது. அதுபோக சீமானை குறித்தும் சில விஷயங்களை விவாத அழைப்பு கொடுத்தோம் இல்லையா, அது எதனால் கொடுத்தோம் அதை பற்றியும் நம்ம விளக்க வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி தமிழன் என்பது ஒரு இனமா அது ஒரு மொழியா, ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதையும் அறிவுபூர்வமாக நம்ம விளக்க வேண்டி இருக்கிறது. வேறு சில இந்த ஜாக் இயக்கத்திலிருந்து விவாத அழைப்பு கொடுத்தோம், அதனுடைய நிலை என்ன அதை பற்றியெல்லாம் விளக்க வேண்டி இருக்கிறது. முதலாவதாக இந்த பிரபாகரன் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை பற்றிய விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த பிரபாகரனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கம்பேர் பண்ணி அவர் தேவையில்லாமல் சீமான் ஒம்புக்கு இழுத்தார். அதனால் பிரபாகரனை எப்படிப்பா நபியோட கம்பேர் பண்ணுறேன் என்று சொல்லும் பொழுது சில விஷயங்களை நம்ம பதிவு செஞ்சு இருந்தோம். ஆனாலும் இந்த பிரபாகரனுக்கும் முஸ்லீம் சமுதாயத்திற்கும் உள்ள பிரச்சனைகள் என்ன என்பதை அறியாத பல சகோதரர்கள் அவர்களுடைய பார்வையில் பிரபாகரனை ஒரு உயர்வாக மதித்து கொண்டிருக்கிற காரணத்தினால் ரொம்ப கடுமையாகவும் தரக்குறைவாகவும் சில விமர்சனங்களை நம்முடைய பக்கத்தில் போட்டிருந்தார்கள். சில பேர் திட்டி தீர்த்திருந்தார்கள், சில பேர் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை தோய்த்த வகையில் சில விமர்சனங்களை வைத்திருந்தார்கள். அதோடு நிற்காமல் பிரபாகரனை சொன்ன காரணத்தினால இஸ்லாத்தை பற்றியும் நபிகள் நாயகத்தை பற்றியும் சில கமாண்டுகளையும் போட்டிருந்தார்கள். அவர்களுக்கு சில விவரங்களை நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா பிரபாகரனை பற்றி அவங்க உயர்வாக நினைக்கிறதுனால நம்ம எதனால் இப்படி சொல்லுகிறோம் என்பது அவங்களுக்கு புரியலை, நிறைய மக்களுக்கு புரியவில்லை. பிரபாகரனை நம்ம எதிர்க்கத்தான் செய்கிறோம் என்பதை காரண காரியத்தோடு விளக்கின பிறகு அவங்க என்ன செய்யணும்னா அறிவார்ந்த முறையில் சிந்திக்க வேண்டும். பிரபாகரன் மீது உள்ள வெறுப்பெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நாம் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யா, உண்மையாக இருந்தால் நாங்கள் அவரை பற்றி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதை எப்படி நீங்கள் தவறு காண்கிறீர்கள் என்று அறிவுபூர்வமாகத்தான் அவர்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க போகிறோம். பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கு சார்பாக இங்கே தமிழகத்தில் யாரெல்லாம் அதை முஸ்லீம் சமுதாயத்தில் ஆதரவாக நிற்பார்களோ அவர்களையெல்லாம் நான் கடுமையாக எதிர்த்து வந்திருக்கிறேன். பிரபாகரனுக்கு எதிரான கருத்து சொல்வது இது முதல் முறை அல்ல, துவக்கம் முதலே நான் அந்த கருத்தில் தான் இருக்கிறேன். எல்லா முஸ்லீம் இயக்கங்களும் அவருக்கு சார்பாக நின்ற பொழுதும் நான் மாத்திரம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி நின்றவர்களை எல்லாம் நான் கண்டித்து கூட இருக்கிறேன். இது ஒரு புதிய விஷயம் கிடையாது. ஆனால் பிரபாகரன் கொல்லப்பட்ட பிறகு அவரை பற்றி பேசுகிற தேவையில்லை என்ற காரணத்தினால் எதுவுமே பேசுவது இல்லை. இப்போ சொல்ல வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டுச்சு, அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. முதல்ல பிரபாகரன் விஷயமாக 30 ஆண்டுகளாக என்னுடைய நிலைப்பாடு இதுதான்.
பிரபாகரன் வந்து ஒரு நல்ல தலைவர் கிடையாது, ஒரு நல்ல மனிதர் கிடையாது என்பது தான் எனது நிலைப்பாடு. ஏன் அந்த நிலைப்பாடை நான் எடுத்தேன் என்று சொன்னால், பிரபாகரன் வந்து இலங்கையில் ஒரு தமிழ் மக்களுக்காக போராடுகிறார். ஆரம்பத்தில் அறவழியில் போராட்டம் பண்ணி பிறகுதான் ஆயுதம் தூக்குனேன் என்று சொல்லி எல்லாம் போராடுகிறார். இப்போ தமிழ் மக்களுக்காக அவர் போராடும் பொழுது அவர் தமிழ் பேசுகிறார் என்கிற காரணத்தினால, அவர் எதிர்க்கக்கூடியவர்கள் சிங்கள அரசாக இருக்கிற காரணத்தினால, அந்த மொழி அடிப்படையில் ஏற்பட்ட பற்றின் காரணமாக இங்கே உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதிகமான பேர் நம்ம மொழி பேசுகிற ஆள் என்ற அடிப்படையில் அவரை வந்து ஆதரிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதற்காக இதை செய்கிறோம் என்று சொன்னால், முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் பிரபாகரன் வந்து எங்களுக்கு பயங்கரமான ஒரு பாதிப்புகளையும் கொடுமைகளையும் செய்திருக்கிறார். அது ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். அவற்றை என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு சில விஷயங்கள் பட்டியல் போடுறேன். முதல்ல நான் ஏன் எதிர்க்கிறேன், என்னை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்னுடைய கொள்கை சகோதரர்கள் பிரபாகரனை ஏன் ஏற்றுக்கொள்வது இல்லை என்பதற்கு சில விஷயங்களை நான் வந்து பட்டியல் போடுகிறேன். 12/7/1990 இந்த தேதியில் ஹஜ்ஜி கடமையை முடித்துவிட்டு ஹாஜிகள் வந்து இறங்கி வர்றாங்க. ஹஜ்ஜி கடமை முடித்துவிட்டு அவங்க இப்போ ஏர்போர்ட்டில் இறங்கி ஊர்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் வந்து வழிமறித்து குருக்கள் மடம் என்கிற பகுதியில் 68 முஸ்லீம்களை புலிகள் வந்து கொலை செய்தார்கள். முஸ்லீம்கள் இவர்களுக்கு சிங்கள அரசாங்கத்தோடு மோத வேண்டியது தான். இது 12/7/1990 அன்று நடந்த நிகழ்வு. குருக்கள் மடம் என்கிற பகுதியில் வழிமறித்து கொன்றார்கள். இதனால் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றவங்க, அவங்க சண்டைக்கு வந்தவங்க இல்லை, ஹஜ்ஜி பயணத்தை முடித்து விட்டு முஸ்லீமாக கொல்லணும் என்கிறது அவருடைய இலக்காக இருந்தது என்பதற்கு இதை ஒரு ஆதாரமாக சொல்கிறேன். இதை நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன், மறுத்தாங்கன்னா. அதே மாதிரி 30/7/1990 90களிலேருந்து இதை கவனிக்கணும். இலங்கையில் உள்ள அக்கரைப்பற்றுங்கிற ஊரில் 14 முஸ்லீம்களை ஊருக்குள்ளே புகுந்து புலிகள் வந்து சுட்டு கொன்று விட்டு ஓடிவிட்டார்கள். அப்போ 14 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் அக்கரைப்பற்றுள்ள. அதே மாதிரி 1/8/1990 அதுக்கு பேர் சிகப்பு ஆகஸ்ட்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து அதே அக்கரைப்பற்றில் வந்து 8 முஸ்லீம்கள் புலிகளால் சுட்டு கொல்லப்பட்டார்கள் 1/8/1990. அதே மாதிரி 3/8/1990 காத்தான்குடி பள்ளிவாயில் படுகொலை. என்ன படுகொலை? முஸ்லீம்கள் இரவு தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது தொழுது கொண்டிருந்த மக்களை பள்ளி வாசலுக்குள்ளே புகுந்து 25 சிறுவர்கள் குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. தொலை வந்தவர்கள் 25 சிறுவர்கள் உள்பட 147 பேர் பள்ளி வாசலில் வைத்து சுட்டு தள்ளப்பட்டார். தொழுதுகிட்டு இருக்கும்போது, சண்டைக்கு வரும்போது இல்லை. அப்போ காத்தான்குடியில் 3/8 இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னா ஆதாரத்தை ரெண்டாவது சொல்லுவோம். உங்களுக்கு நீங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரத்தை நான் உங்களுக்கு தருவேன். போகிற போக்கில் அடித்து விடுற விஷயம் இல்லை. 3/8/1990 காத்தான்குடி, இலங்கையில் முஸ்லீம்கள் மிக அதிகமாக வாழுகிற முதலிடத்தில் உள்ள ஊர் இந்த காத்தான்குடி. அங்கே இரவு தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, தொழுது கொண்டிருக்கும்போது யாருமே நடமாட்ட மாட்டாங்க. இரவு தொழுகை ரமலானில் நடத்தி கொண்டிருக்கும் போது மக்கள்லாம் பள்ளிவாசலில் இருப்பாங்க. இதை கரெக்டாக அதை வாட்ச் பண்ணி உள்ளுக்குள்ளே தொழுதுகிட்ட மக்களை துப்பாக்கியோட கூட்டமாக இறங்கி மடமடந்து 147 பேரை காலி பண்ணாங்க. ஊனமுற்றவர்கள் ஏராளமான பேர், கால் போனவன் கை போனவன் அந்த மாதிரி அவர்கள்லாம் நானே இலங்கைக்கு போய் பார்த்துன்னு இருக்கிறேன், சந்தித்துட்டு வந்திருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி 147 பேர் பள்ளிவாசலில் வழிபாட்டு தலத்துக்குள்ளே புகுந்து கொல்லப்பட்டாங்க, சிறுவர்கள் உள்பட 25 சிறுவர்கள் உள்பட. அதே மாதிரி 5/8/1990 அம்பாறைகிற பகுதியில் முள்ளியன் காடு, அந்த பகுதியில் முஸ்லீம் விவசாயிகள் அவங்க 17 பேர் என்ன செஞ்சாங்க, விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டாங்க. முஸ்லீம் விவசாயம் பண்ணுறவங்க அந்த விவசாயிகளை சுட்டு கொண்டு நிலத்தையெல்லாம் கையகப்படுத்துறவெல்லாம் செஞ்சாங்க. இது 5/8/1990 நடந்த விஷயம். அதே மாதிரி 6/8/1990, அதாவது 5/8 ஒரு நாள் கழிச்சு அம்பாறையில் 33 முஸ்லீம் விவசாயிகள் விவசாயம் பண்ணுறவங்க படுகொலை செய்யப்பட்டாங்க புலிகளால். அடுத்தடுத்த 2 நாட்கள் நடந்தது. அதே மாதிரி 12/8
இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீ ஒரு பகுதியில் இருக்கிற, நீ வடக்கு பகுதியில், இவங்க கிழக்கு பகுதியில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு உனக்கு எந்த விதமான பஞ்சாயத்தும் கிடையாது. அப்போ நீ அங்கிருந்து வந்து முஸ்லீமையை வந்து அழிக்கணும் என்கிற ஒரு வெறி இருக்க போய் தான் இதை செய்ய முடியும். 12/8/1990 சம்மாந்துறை என்கிற ஊரில் 4 முஸ்லீம் விவசாயிகளை புலிகள் படுகொலை செஞ்சாங்க. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள சுட்டு தள்ளிட்டு போயிடுறது. அதே மாதிரி வந்து 12/8/1990 ஏறாவூருங்கிற ஊரில் வந்து படுகொலை செஞ்சாங்க. எப்படி? ஏறாவூரை சுற்றி உள்ள எல்லைப்புற கிராமங்களுக்குள்ளே புகுந்து 36 பெண்கள் 60 குழந்தைகள் உள்பட 129 பேர் குழந்தைகளை கொள்றோம். 36 பெண்கள் சுடப்பட்டிருக்கிறாங்க. எல்லைப்புற கிராமங்களுக்குள்ளே புகுந்து ஏறாவூரை சுற்றி உள்ள ஒரு பெரிய ஊர்னா சுற்றி கிராமங்கள் இருக்கும்ல, அந்த கிராமங்களுக்குலாம் போய் தேடி போய் கண்ணில் பட்டாலாம் சுடுறது. முஸ்லீம்னா சுடுவது, பெண்ணாக இருந்தாலும் சுடுவது, குழந்தையாக இருந்தாலும் சுடுவது, ஆணாக இருந்தாலும் சுடுவது என்று 129 பேர். அதில் கை குழந்தை 60, தாய்மார்கள் கை குழந்தை வச்சுருப்பாங்கல்ல, அது ஒரு 60, 36 பெண்கள், மீதி உள்ளவங்க பெரிய ஆட்கள். ஆக 129 பேரை புலிகள் படுகொலை செஞ்சார்கள். அவங்களுக்கு நமக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது அது இங்கே இந்த பகுதிகளில். அதே மாதிரி 3/8/1990 வவுனியாங்கிற ஊரில், வவுனியா காட்டில் அவங்க ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வவுனியாவில் 9 முஸ்லீம்கள் புலிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதே மாதிரி 15/8/1990 அம்பாறையில் அரந்தலாவைக்கு அருகே உள்ள முஸ்லீம் கிராமத்தில் புகுந்து 9 முஸ்லீம்களை புலிகள் சுட்டு கொண்டார்கள். அதே மாதிரி 1990 புலிகளால் 50க்கு மேற்பட்ட முஸ்லீம் வியாபாரிகள் அந்த மாதம் முழுசும் 1990 வந்து 9ஆம் மாதத்தில் 50க்கு மேற்பட்ட முஸ்லீம் பணக்காரர்களை கடத்தி கொண்டு போய் கோடிக்கணக்கில் கப்பம் கொடுத்தா தான் விடுதலை செய்வோம் என்று அவங்கள்ட்ட பல கோடிகளை வாங்கி கொண்டு விடுதலை செஞ்சார்கள். பணம் கொடுக்காதவர்களை சுட்டு கொன்றார்கள். பணம் பறிக்கிறதுக்காக வேண்டி முஸ்லீமில் வந்து செல்வந்தர்களை கடத்தி கொண்டு போய் வைத்து கொண்டு எங்களுக்கு இவ்வளோ கோடி வேணும், அப்போ தான் அவங்கள விடுவோம் என்று சொல்லி யாரெல்லாம் கோடி கொடுத்தார்களோ பல கோடிகளை அவர்களை விடுதலை செய்து மீதி உள்ளவர்களை கொண்டு தந்தார்கள். யாரே விடுதலை புலிகள். அதே மாதிரி வந்து 1990 10ஆவது மாதத்தில் யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, குளிநொச்சி, வவுனியா இந்த பகுதிகளில் முஸ்லீம்கள்லாம் வெளியேற வேண்டும். எங்கெங்க யாழ்ப்பாணத்தில் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது, மன்னாரில் இருக்கக்கூடாது, முல்லைத்தீவில் இருக்கக்கூடாது, கிளிநொச்சியில் இருக்கக்கூடாது, மற்றும் வவுனியாவில் இருந்த பல பகுதி அங்கெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி முஸ்லீம்களை வந்து 72,000 பேரை வெளியேற்றினார்கள். வெளியேறிவிட வேண்டும். அது வந்து உடுத்துற உடையோடு தான் போகணும், உடைமைகள்லாம் விட்டுட்டு போயிடணும். அப்போ வேறு எதையுமே எடுக்காமல் என்ன செய்யணும், வெளியேற வேண்டும் என்று சொல்லி உடையை மானத்தையும் தான் காப்பாற்றி கொண்டு துப்பாக்கி முனையில் அனைவரையும் இந்த புலி பயங்கரவாதிகளால் வெளியேற்றினார்கள். 72,000 பேர். இந்த 72,000 பேரும் இது இலங்கையில் சொந்த நாட்டுக்குள்ள பல பகுதிகளில் அகதிகளாக இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் கூட அவங்க சொந்த குடியமர்த்தப்படவில்லை. அகதி முகாம்கள் இருக்குது உலகத்தில். சொந்த நாட்டு மக்களுக்கு அகதி முகாம் இருக்கிறது இலங்கையில் மட்டும்தான். அப்போ அங்கிருந்து விரட்டி விட்டார்கள். அவங்களோட சொத்து பத்து உழைப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, விடுதலை புலிகள் ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 72,000 பேர். அப்போ 72,000 பேருடைய அவங்களுடைய நிலைமை எண்ணி பாருங்கள். அப்போ அவங்களுடைய அரசாங்கத்தினால் அங்கங்கே புத்தளம் அந்த மாதிரி பகுதிகளில் அகதி முகாம்களை அமைத்து அங்கே தங்க வைக்கப்பட்டு பல ஆண்டுகள். எப்போ நடந்தது இது? நடந்து 90. எவ்வளோ ஆச்சுன்னு எண்ணி பார்த்துக்கிறங்க. இத்தனை ஆண்டுகளாக சொந்த நாட்டுக்குள்ளே இவர்களால் விரட்டப்பட்டு அவங்கள வந்து அகதிகளாக ஆக்கினார்கள். 72,000 பேர் எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது. அப்போ சொத்து பற்றி எல்லாம் பறித்து கொண்டார்கள்ன்றது இது ஒரு விஷயம். அதே மாதிரி 29/4/1992 அழிஞ்சிபொத்தான் அப்படிங்கிற இடத்துல தாக்கு நடத்தி 56 முஸ்லீம் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். 15/7/1992 கிரான் குளத்தில் புலிகளால் மறிக்கப்பட்ட பஸ்ஸில் இருந்து 22 முஸ்லீம்கள் இறக்கப்பட்டு கொண்டாங்க. பஸ்ஸு போய்கிட்டு இருக்கிறது, அதில் முஸ்லீம் மட்டும் இறங்குங்கிறான். பலரும் கலந்து போகிற பஸ்ஸு.
அதை கிரான்குளத்தில் மறித்து முஸ்லீமை மட்டும் இறக்கி 22 முஸ்லீம்களை புலிகள் கொலை செஞ்சார்கள். அதே மாதிரி 15/10/1992 பள்ளிய கொடல்ல என்கிற பகுதியில் அதே மாதிரி அக்பர்புரம் அகமதுபுரம் ஆகிய கிராமங்களில் புகுந்து 187 கிராமங்களுக்குள்ள புகுந்து யுத்தத்தில் கிடையாது, சண்டையில் கிடையாது, போரில் கிடையாது, கலவரத்தில் கிடையாது, போய் புகுந்து என்ன செய்கிறது, நாங்கள் தான் வல்லாதிக்கம் பெற்றோன்னு காட்டணும் என்பதற்காக வேண்டி 187 பேர் நெஞ்சாங்க கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி 4/8/2006 மூதூருங்கிற பகுதியில் முஸ்லீம்கள் வெளியேறணும், யாழ்ப்பாணத்தில் வெளியேற்றின மாதிரி மூதூரில் போய் மூதூரில் என்ன செய்யணும் வெளியேற்றணும்னு 3 நாட்களுக்கு முன்னாடி என்னஞ்சாங்க அறிவிப்பு கொடுத்து வெளியேற்றினாங்க. அது மாதிரி புலிகள் மீது அந்த இடத்துல இராணுவ தாக்கு நடத்தும் போது முஸ்லீம்களை பிடித்து வைத்து கொண்டு அவங்கள கேடயமாக பயன்படுத்தி சுட்டு அவனை சுட்டு தான் இவனை சுட முடியும், கேடயமாக பயன்படுத்தி கொண்டார்கள். இலங்கை இராணுவம் அதையெல்லாம் கவனிக்காமல் இவனையும் சுட்டு அவனையும் சுட்டு போயிட்டான். அப்போ முஸ்லீம் மக்களை கேடகமாக பயன்படுத்தி கொண்டு செஞ்சதும் மூதூர் பகுதியில் நடந்தது. இது மாதிரி 3/10/2009 மாத்தரை அக்குரசை என்ற ஊரில் மீலாது விழா, நபிகள் நாயகம் பிறந்த விழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னா தற்கொலை குண்டு தாக்க நடத்தி 14 பேர் கொள்கிறாங்க. மீலாது ஒரு மத நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மீலாதுல இஸ்லாத்தில் கிடையாது, ஆனால் இஸ்லாத்தில் உள்ளது நினைத்து அந்த மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மீலாது விழாவில் உரை நிகழ்த்துவார்கள். மக்கள் உரையை கேட்க குழுமி இருப்பார்கள். அந்த கூட்டத்துக்குள்ளே போய் தற்கொலை குண்டு தாரிய ஒருத்தன் நுழைச்சி விட்டு 14 பேர் நினைஞ்சாங்க, அதில் கொல்லப்பட்டாங்க. இந்த இடங்களை எல்லாம் நானே இலங்கைக்கு சென்று இதில் பல இடங்களை நேரில் பார்வையிட்டிருக்கிறேன். இந்த புலிகளால் கொல்லப்பட்டது போக இவர்களால் காயப்படுத்தப்பட்டு ஊனப்படுத்தப்பட்டு இருப்பாங்கள மக்கள், அவர்களில் பலரை நான் நேரடியாக நானே சென்று சந்தித்து வந்திருக்கிறேன். அதை வீடியோவாக ஆவணமாக எடுத்து கொண்டு வந்தும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நான் ஒளிபரப்பும் செய்தேன். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆதாரமான ஒரு விஷயங்கிறத இந்த காரணத்தினால தான் நாம் என்ன செய்கிறோம், புலிகளை புலிகளுடைய ஒரு பக்கம் நீங்கள் தமிழர் என்று மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. தமிழர் என்கிற முறையில் இந்த புலிகள் இவங்கெல்லாம் தமிழராக இல்லையா, முஸ்லீம்லாம் வேறவங்களாவது கிறிஸ்தவர்களாவது கொஞ்சம் பேர் சிங்களமும் பேசுவார்கள். ஆனால் முஸ்லீம்கள் சிங்களம் சில பேர் பேசிக்கொள்வார்களே தவிர அவங்க முற்றிலும் அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய பிரச்சாரம் எல்லாமே வெளி உலக தொடர்பு எல்லாமே தமிழை தவிர ஒன்றும் தெரியாது. தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க. அப்போ தமிழ் பேசுகிற முஸ்லீம்களை அந்த வடக்கு பகுதியில் ஒரு முஸ்லீம் கூட இருக்கக்கூடாது என்று வெளியேற்றினது ஒரு பக்கம், வெளியேறி அங்கங்கே போய் அவன் இருக்கிறாண்டு அங்கே நிம்மதியாக இருக்க விடாமல் அவங்கள சுட்டுக்கொள்வதையே ஒரு 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 தொழிலாக இந்த கொலை தொழிலை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று தெரியும் பொழுது இவர்களை எப்படி நாங்கள் ஆதரிப்போம்? இந்த மாதிரி பாதிப்பு உங்கள் சமுதாயத்துக்கு வேறு யாருக்கா ஏற்பட்டிருந்தால் நீங்கள் செய்யும், உங்களுக்கு தெரியலை, இது எங்களுக்கு தெரிகிறது. இவ்வளவு சம்பவங்களும் நேரடியாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இலங்கையுடைய டிவிகளில் அதெல்லாம் அது அடிக்கடி ஒளிபரப்பட்ட விஷயங்கள், பல வீடியோக்கள், அந்த சுட்டுத்தள்ளப்பட்ட வீடியோக்கள்லாம் இருக்குது. இது ஒரு விஷயமாச்சா. அதுக்கடுத்து இந்த புலிகளை நம்ம எதிர்க்கிறோமா, எதிர்க்கும் பொழுது நாம் மட்டும்தான் எதிர்க்கிறேன், நானும் என்னை சேர்ந்தவர்களும் எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் முஸ்லீம்களில் யாரும் அவங்கள எதிர்ப்பது இல்லை. அவங்களுக்கு இந்த தமிழர்ந்து அரசியல் நடத்துவதற்காக வேண்டி எல்லா தமிழ் மக்களும் ஆதரிக்கிறாங்க. நம்மளும் ஆதரிக்காட்டி வேறு மாதிரி மனப்பூர்வமாக கிடையாது, முத்திர குத்திடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க, இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு முஸ்லீம் தலைவர்களுக்கு பல பேருக்கு இந்த உண்மைகள் தெரிந்தால் கூட ஒரு திமுக ஆதரிக்கும் போது திமுக கூட்டணி உள்ளவன் ஆதரித்து ஆக வேண்டியிருக்கிறது. அதிமுக ஆதரிக்கும் போது அதிமுக கூட்டணியில் முஸ்லீம் என்ன செய்ய ஆதரிக்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு நிர்பந்தத்திற்காக வேண்டி வேண்டா வெறுப்பாக அவங்களுக்கு ஆதரவாக நடக்கிற போராட்டங்களில் கலந்து கொள்வது, கூட்டங்களுக்கு சரி இதெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தார்கள். நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவில்லை. 30 வருஷமாக இதை அம்பல பொது மேடையில் பேசியிருக்கிறேன், கருத்தரங்கில் பேசியிருக்கிறேன், கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன், பிரசுரம் போட்டிருக்கிறேன், பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறேன். இப்படிலாம் செஞ்ச பிறகு இதெல்லாம் இப்படி ஒரு நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சிவாஜிலிங்கம் அப்போ என்ன செய்யுதுன்னா, இலங்கை அரசோட சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்து பிரச்சனைலாம் சால்வ் ஆகிரும் என்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. அப்போ முஸ்லீம்களுடைய சப்போர்ட் வேணும் என்பதற்காக வேண்டி புலிகள் அப்போ பல கட்ட முயற்சிகளை செஞ்சாங்க. அந்த புலிகள் சார்பாக சிவாஜிலிங்கம்ங்கிற எம்பி இந்தியாவுக்கு வர்றார். யாரெல்லாம் புலிக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்களெலாம் சந்தித்து
அந்த ஒரு கருத்து மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்று வரும்போது தமிழகத்துக்கு வர்றார். வரும்பொழுது அந்த சிவாஜிலிங்கம் எம்பியை வந்து திரைப்பட இயக்குனர் அமீர் இருக்கார் இல்லையா, அவர் அழைத்து கொண்டு என்னை சந்திக்க வந்தார். இது நடந்தது 2008 டிசம்பர் மாதம் நடந்தது. என்னை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்ற அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு, ஏன்னா நான் தான் கடுமையை எதிர்க்கிறேன் என்பதற்காக வந்து எதனால் எதிர்க்கிறீர்கள் என்று கேட்டு அவர் வந்தார். அப்போ நான் என்ன செஞ்சேன், சிவாஜிலிங்கத்திட்ட எந்த முகத்தை கொண்டு நீங்கள் முஸ்லீம்களுடைய ஆதரவை கேட்டு வர்றீங்க, எதுக்கு என்னையை கேட்டாங்கன்னு சொன்னால், நான் சில அதை அவங்க கன்வின்ஸ் ஆகிவிட்டேன் என்று சொன்னால், இலங்கையில் நம்ம சொல்லை கேட்கக்கூடிய அதிகமான முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள். நான் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணி அந்த மக்களுடைய மனசை ஒரு வென்றெடுக்க முடியும், அவங்களுக்கு எதிர்ப்பை குறைக்க முடியும் என்ற ஒரு நோக்கமும் அதற்கு பின்னாடி இருந்தது. இல்லாட்டி என் ஆதரவு கேட்க தேவை கிடையாது. அப்போ சிவாஜிலிங்க வரப்போ நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இந்த பட்டியலையும் இன்னும் அதிகமான பட்டியலையும் சொல்லி இவ்வளவு கொடுமைகளை நீங்கள் பிரபாகரன் நடத்தியிருக்கிறார், இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ள பரிகாரம் என்ன செஞ்சீங்க, இப்போ வந்து எல்லாம் இத்தனை பேரை கொன்று குவித்ததுக்கு என்ன, அதுக்கு என்ன, கொன்று குவித்ததுக்கு என்ன பதில், அதை மன்னிச்சுக்கிறேங்கண்டா போதுமா? வெளியேற்றின மக்களை திருப்பி நீங்கள் முதல் அழைச்சிங்களா? வெளியேற்றினீங்க, நாங்கள் தப்பாக வெளியேற்றிட்டோம், அவர் ஒரு எந்த நிலையில் விட்டுட்டு போனீங்களா, சொத்துக்கள்லாம் மீள தருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்ப அழைச்சிங்களா? மன்னிச்சுக்கிறேங்கன்னு வருத்தம் தெரிவித்தா போதுமா என்று நான் என்ன செஞ்ச பட்டியல் விவரத்தெல்லாம் சொல்லி, இதுக்கு வந்து ஒரு தீர்வு, இது அல்ல தீர்வு, இதற்கு மன்னிப்பு கேட்கறது மட்டும் பத்தாது, அந்த கொல்லப்பட்டவர்களுக்கெல்லாம் உயிரை கொடுக்க முடியாது, இழப்பீடு உள்பட மறுகட்டுமான அமைப்பு உள்பட அனைத்தும் செய்யணுன்றால் தான் சரியாக வரும். அதுபோக நார்வேயுடைய முயற்சியில், நார்வே நாடு வந்து புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கு மத்தியில் உள்ள சண்டையை நிறுத்தி ஒரு சுமூக நிலை ஏற்படுத்தணும் என்பதற்காக வேண்டி நார்வேங்கிற ஒரு நாடு வந்து முயற்சி பண்ணுகிறது. முயற்சி பண்ணி பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அரசாங்கத்தின் சார்புலையும் முஸ்லீம்கள் சார்புலையும் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு கேட்டால், பேச்சுவார்த்தை வந்து இருதரப்பு பேச்சு நடத்தக்கூடாது, தமிழர்கள் ஒரு பார்ட்டியாகவும் இலங்கை அரசாங்கம் ஒரு பார்ட்டியாக நடத்தக்கூடாது, முத்தரப்பு பேச்சுவார்த்தை. நாங்கள் முஸ்லீம்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறோம், நாங்களும் ஒரு பார்ட்டியாக வரணும். ஏன்னு கேட்டால் எங்களையும் அவங்க வந்து நாங்களும் தமிழர்கள்ங்கிற முறையில் எங்களுக்கு தலைமை தாங்க பார்க்குறாங்க, எங்களை அழித்தவங்க, எங்களை கொன்றவங்க, எங்களை எதிரியாக பார்க்குறவங்க, அவங்களுக்கு தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பிரபாகரனும் சிங்கள அரசும் செய்கிற ஒப்பந்தத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது, பேச்சுவார்த்தை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும் என்று சொல்லி முஸ்லீம் காங்கிரஸ் வந்து அப்போ ஒரு செல்வா கூட இருந்துச்சு, இப்போ துண்டுதுனா போயிட்டாங்க. அப்போ அதில் ரவுஃப் ஹக்கீம் அவர் தலைவராக இருக்கும் பொழுது அவரும் கலந்து கொள்ளணும்னு சொல்லும் பொழுது, முத்தரப்பு பேச்சுவார்த்தைன்னா நாங்கள் தயார் இல்லை, நாங்கள் அனைத்துக்கு எல்லா தமிழ் மக்களுக்கு சேர்த்து எங்கள் கையில் தான் அந்த அது பிரித்து தரணும், சுயாட்சி கொடுக்குற பேச்சு நடக்குதுங்க. அப்போ நீ முஸ்லீம்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சுயாட்சி, நீங்கள் உங்களுக்கு தனி சுயாட்சின்னு கொடுத்தா, இந்த கிழக்கு பகுதி கொன்று குவித்தாங்களே இந்த பகுதி முஸ்லீம்களுடைய ஆட்சி அவங்க கைக்கு வேணுமா, முத்தரப்பு பேச்சு அது ஒரு தரப்பை ஒத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்ன விஷயத்தை அந்த ஆஸ்லோ மாநாட்டில் வந்து அதை ரவுஃப் ஹக்கீமை கலந்து கொள்ளக்கூடாது என்று மறுத்த பட்டியலெல்லாம் சொல்லி சிவாஜிலிங்கத்தில் விளக்குறேன். இவ்வளவு செஞ்ச பிறகு இப்போ நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு எப்படி கேட்குறீங்க, ஸோ நான் போய் இதெல்லாம் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 2008 சிவாஜிலிங்கம் இருக்கார், கேட்டுக்கிறங்க. திரைப்பட இயக்குனர் அமீர் இருக்கிறார், வந்தாரான்னு கேளுங்க, சந்திச்சாரான்னு கேளுங்க, இவ்வளோ சொன்னான்னு கேளுங்க. அந்த பட்டியல் சொல்ல சொல்ல குறிச்சிக்கிறவும் செஞ்சிட்டார், என்னென்னவுனா நடந்துச்சு என்று பட்டியல் போட்டணும் குறிச்சிக்கிட்டார். இப்போ நான் ஒரு அவதூறு சொல்லி தான், நீங்கள் பொய்யா சொல்லி என்ன சொல்லியிருக்கானு, அவர் இலங்கையிலேருந்து வந்திருக்காரு, நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டுக்களை அப்படியா கேட்டு நான் ஆவணம் செய்கிறேன், ஒன்றும் மறுப்பவர் சொல்ல முடியாது, நடக்கலைன்னு சொல்ல முடியலை, இலங்கையில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் நடந்த விஷயம். அப்போ என்னுடைய மின்னஞ்சல் முகவரி வாங்கி கொண்டு போய் இதுக்கு நாங்கள் என்ன உங்களுக்கு செய்ய போகிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று என்னுடைய மெயில் ஐடியையும் வாங்கி கொண்டார் சிவாஜிலிங்கம். இத்தனை வருஷம் ஓடி 2008 இப்போ எத்தனை வருஷம் கணக்கு பண்ணிக்கிறங்க, ஒரு மெயிலும் வரவும் இல்லை, ஒரு ரிப்ளையும் இல்லை. அப்போ இந்த சம்பவங்கள் நடந்தது பொய்யா இருந்தால் நான் பேசியிருப்பேன்னா அவர் எனக்கு ரிப்ளை கொடுத்துருப்பாரு, ஒழுங்கான பதில் கொடுத்துருப்பாரு. சரி, இப்படி சொன்னால் என்ன செய்கிறாங்க சில ஆளுக்கு, புலிகள் எதிர்த்தோன்னே இலங்கை ஆதரவாளர் ராஜபக்சே ஆள் அல்லது வந்து பண்டார நாயக்க ஆள் அல்லது சந்திரிகாவுடைய ஆள், இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்ணி விடுவாங்க ஆளுக்கு இருக்கிறாங்க. நான் இலங்கை அரசுக்கு எந்த காலம் ஆதரவு கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இலங்கையில் பிளாக் லிஸ்ட், நான் போக முடியாது. நான் இறுதியாக இலங்கைக்கு சென்றிருக்கும் பொழுது என்னை டீப்போர்ட் பண்ணி அனுப்பினார்கள், கைது பண்ணினார்கள், டீப்போர்ட் பண்ண. என் இலங்கை அரசாங்கத்தை நான் கண்டிப்பேன்.
அவர்கள் செய்கிற அநியாயத்தை நான் சமரசம் இல்லாமல் கண்டிக்கிற காரணத்தினால இலங்கைக்கு வரக்கூடாது என்று தடுக்கப்பட்ட ஒரே முஸ்லீம் ஒரு அமைப்பில் உள்ள ஒருத்தன் நான் மட்டும்தான். எந்த முஸ்லீமும் இலங்கை அரசாங்கத்துக்கு தடை கிடையாது, நான் போகவே முடியாது. அப்போ நம்ம இலங்கை அரசாங்கத்தால் கிடையாது, அரசாங்கத்தால் நான் தான் தடுக்கப்பட்டவன். இவங்கெல்லாம் கூட போயிட்டு வந்துட்டாங்க. என்ன இந்த தமிழர்கள் ஆதரவாளர்கள் சொல்லுவோம்லாம் போய் ராஜபக்செல்லாம் சந்திச்சுலாம் வந்துட்டாங்க, நான் தான் போகலை. அப்போ இலங்கை அரசுக்கு அந்த மாதிரி ஒரு கலரை குத்துவாங்க. நான் அந்த பாதிப்பை நேரடியாக கண்டு இது உண்மை இப்படி செஞ்சுருந்தா ஆதரிக்கணுங்கிறேன். நான் கேட்குறேன், இவ்வளவும் ஒரு சமுதாயத்தை செய்வீங்க, இங்கே உள்ள குஜராத்தில் என்ன நடந்துச்சு அதே வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்கன்னா எங்கள் பார்வையில் அவங்க காவிகளுக்கு நிகராக மேலே நாங்கள் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? நீங்கள் எப்படி பார்க்கணும்? இப்படிலாம் பண்ணியிருந்தா சரியில்லையே. தமிழர் விடுதலைங்கிற பேரில் அப்பாய் மக்களை கொள்வது சரியா? அதுவும் தமிழ் பேசுகிறவனை கொள்வது சரியா? போரில் வராமல் தனித்து நிற்கிறான் அவனை போய் கொள்வது சரியா? அப்படின்னு சொல்லி இந்த கமாண்டு போடுற நீங்களும் என்ன செய்யணும்? பிரபாகரனை ஏற்றுக்கிற முடியாது, இந்த கொடுங்கோன்மையை ஒத்துக்கொள்ள முடியாது. எந்த தாய் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவனை கொள்வது, மீளாது விழாவில் போய் கொண்டு வைக்கிறது, பள்ளி வாசலுக்குள்ளே பண்ணுறது, 72,000 பேரை ஓவர் நைட்டில் வெளியேற சொல்லி அவங்கள காலி பண்ணி விட்டது, அகதியாக்கி வச்சது, இது பல்லாயிரக்கணக்கான பேரை சுட்டு கொன்றது, எங்களுக்கு சொந்தமான நிலங்கள் போக்குவரத்தை எல்லாம் என்ன செய்யறது, அசையா சொத்துக்களை எல்லாம் அபகரித்து வைத்துக் கொள்வது, இதுகளையெல்லாம் செய்திருக்கும் பொழுது நாங்கள் ஆதரிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? ஆச்சரியமா இல்லையா? சரி, இப்போ நான் சொல்றது இதெல்லாம் சிவாஜிகளுக்கு சொன்ன உங்கள்கிட்ட நிரூபிக்கல. நான் சிவாஜி நான் சொன்னது எப்படி சும்மா சொல்கிறேன்னு சொல்லுவீங்க, அவர் இருக்கு தான் செய்கிறார், கேட்டுக்கலாம். இருந்தாலும் இதை முக்கியமான 2 பேர் வாக்குமூலம் தந்திருக்கிறாங்க, அதை உங்களுக்கு மறுக்க முடியாது. அந்த வாக்குமூலத்தை நான் என்ன செய்கிறேன், முதல்ல சீமானை இதை ஒத்துக்குற ஒரு வீடியோ போடுறேன், அதை போடுங்க, சீமானுடைய போடுங்க. தாய் தமிழ் சொந்தங்களுக்கு சொல்லுவேன், எல்லோரும் எடுத்து பேசுகிற போது நீண்ட காலமா என்னிடத்தில் ஒரு வருத்தத்தை துயரந்தோய்ந்த செய்தியை என்னிடத்தில் பகிர்கிறீங்க. தமிழ் மக்கள் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு சொல்லுவேன். அப்போ சீமான் என்ன சொல்கிறார் பார்த்துட்டிங்களா? பிரபாகரனை தூக்கி பிடிக்கிற சீமானை எங்களுடைய இந்த கேள்விகள் ஆதாரபூர்வமாக இருக்கும்போது ஆன்சர் பண்ண முடியாமல் நாங்கள் இந்த கேள்விகளை எல்லாம் அவரை சேர்ந்தவர்கள்ட்ட எடுத்து சொல்லும் பொழுது அவங்க ஆதாரத்தோடு சீமான்ட்ட கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் இந்த நடந்தது தான் எனக்கு மன்னிக்கு இயலாது, ஏற்றுக்கிற முடியாது அப்படிங்கிற அளவு கடுமையாக பேசிவிட்டு அப்போ அந்த குற்றச்செயல் நான் சொன்ன விஷயங்கள் நடந்ததை ஒத்துக்கொள்கிறார். சரியா? வேறு யாரும் வாக்குமூலம், அவர் தான் இன்றைக்கி இப்போ புடிகளை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் போய் சொல்கிறாரு, பாதி உண்மை ஒத்துக்கிறார். இது பிரபாகரனுக்கு தெரியாது, கருணாங்கிறவன் செஞ்ச வேலை அப்படின்னு ஒரு போட்டு என்ன செய்கிறாரு, பிரபாகரன் அந்த தப்புகளை நியாயப்படுத்த முடியலை. என்ன செய்கிறாரு, இதெல்லாம் நடந்த நிஜம்தான், இது ஏற்றுக்கிற மன்னிக்க முடியாத விஷயந்தான். ஆனாலும் இதை கருணாங்கிறவன் அந்த பகுதிகளுக்கெல்லாம் பொறுப்பாளியாக இருந்தார், கருணா தான் இதை செஞ்சார். அப்போ கர்நாடகா யார், புலிகளுடைய தளபதியாக இருந்து பிறகு அவருக்கும் புலிகளுக்கும் பிரச்சனை அவர்னால தான் இலங்கை அரசாங்கம் அதை வீழ்த்த முடிஞ்சு புலிகளை. அவருடைய எல்லா நுணுக்கங்களையும் அரசாங்கத்துக்கு போட்டு கொடுத்து அந்த உதவிகளோடு தான் நினைஞ்சாங்க. கருணாவுடைய துணையில் தான் இலங்கை இராணுவம் இந்த புலிகளுடைய கட்டமைப்பை உடைச்சி தள்ளினாங்க. அந்த கருணா இப்போ எதிரி ஆயிட்டாங்க. அப்படி அந்த கருணா தான் அந்த பகுதி பொறுப்பாளர், உண்மைதான் அது உண்மை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், தளபதியாக இருந்த கருணா அம்மான் தான் இதை செஞ்சது, இது பிரபாகரனுக்கு இதில் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறார. அதில் பொய்யது. சீமான் சொல்கிறது உண்மை கிடையாது, உண்மை கிடையாது. நான் சொல்ல மாட்டேன், அவருக்கு மேலே பெரிய ஆள் இதை சொல்கிறார். அது சொல்கிற ஆதாரத்தை காட்டுறேன். சீமான் இப்படி சொல்லிட்டாரா, அவருக்கு மேலே ஒரு பெரிய ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது கருணா அம்மான் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து செஞ்சது தான் என்பதற்கு அவர் சான்றாக இருக்கிறார். அந்த அர்த்தம் உங்களுக்கு காட்டுவேன். அதுக்கு முன்னாடி நானே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கிழக்கு மாகாணத்தில் நடந்த சம்பவத்துக்கு அவர் சொல்கிற காரணம் பொருந்தும். 6 பகுதிகளிலிருந்து வெளியேற்றினாங்களே, யாழ்ப்பாணத்தை சொல்லி உள்ள 6 பகுதிகளிலிருந்து 72,000 பேரை அது யார் கண்ட்ரோலில் உள்ளது? கருணாவா, நேரடி பிரபாகரன் கண்ட்ரோலா? வடக்கு பகுதி. அப்போ கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் அவரை பொறுப்பாக கொடுத்தாங்கிறீங்க. சரி, வடக்கு மாகாணத்தில் நடந்த பல சம்பவங்கள் இருக்குது, எல்லாமே வடக்கெல்லாம் நிறைய நடந்திருக்கிறது. காத்தாங்குடி பள்ளிவாசல் துப்பாக்கி சூட்டுக்கு தான் நீங்கள் அவன் தலையில் போட முடியும் கருணா மேலே. அதுக்கு முன்னாடி வழிமறித்து உங்கள் பகுதியில் வடக்கு பகுதிகளில் நீங்கள் கொன்று குவித்ததுக்கு யார் மேலே பழி போடுவீங்க? அப்போ கருணா அங்கே பொறுப்பு கிடையாது, கருணாவுக்கு எந்த ரோல் அங்கே இருக்காத.
அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, முஸ்லீம்களை வந்து வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பிரபாகரனை நாங்கள் தலைவனாக ஏற்றுக்கிற வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி பொய் பரப்புரை செஞ்சு, அந்த கொடுமை உண்மைதான், ஏன்னா கொடுமை உங்களுக்கு மறுக்க இயலாது, நான் தான் நிரூபிக்க ஆதாரத்தோடு கூப்பிட்றேன், பல வருடங்களா ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்களே, சும்மா பேசிகிட்டு இருக்கல, அவ்வளோ ஆதாரத்தை நான் அள்ளி போடுவேன். அப்படி இருக்கிறதுனால பதில் சொல்ல முடியாமல் நடந்தது நிஜம்தான், ஆனால் கருணா தான் காரணம்னு நீ எதுக்கு மட்டும் சொல்லலாம்? காத்தாங்குடி பள்ளிவாசலில் நடந்த அந்த 147 பேரை கொன்றாங்க இல்லையா, இரவு தொழுகை ரமணானில் நடக்கும் பொழுது, அது ஒன்றுக்கு தான் நீங்கள் கருணா, அதுவும் சொல்ல முடியாது கருணாவை, அதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன், சொல்ல முடியுமே தவிர, நான் சொன்ன பட்டியலில் உள்ளதெல்லாம் கருணா பகுதியில் மட்டும் நடந்ததா? பிரபாகரனுடைய கண்ட்ரோலில் நடக்கலையா? இது ஒரு அடிப்படையில் பொய் என்பதற்கு இது லாஜிக்கான ஒரு ஆதாரம். இன்னொரு லாஜிக்கான ஆதாரம் என்ன தெரியும்னா, புலிகள் இயக்கத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். புலிகள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய கண் அசைவு இல்லாமல் ஒரு துரும்பு நவராது. பிரபாகரனை மீறி எல்லாம் வேறு செய்ய முடியாது. பிரபாகரனை விரும்பல கருணா போய் செஞ்சிட்டாருங்கிறதெல்லாம் யார்கிட்ட காது குத்துறீங்க? அது பலவீனம், உங்களுக்கு கேவலது புலிகளுக்கு. புலிகள் வந்து பிரபாகரன் தான் ஆளினால், அவரை லேசாக எதிர்க்கிறான்னு தெரிஞ்சால் அவருடைய பல தளபதிகளே கொன்றவர் பிரபாகரன். அவருக்கு விசுவாசமாக அந்த தளபதிகளை ஒரு மாதிரியாக போகிறாங்கன்னு தெரிஞ்சு என்ன செய்வார், அந்த இடத்த பிடிச்சிருவாங்க என்று சொன்னால் அவங்கள போட்டு தள்ளியிருக்க பட்டியல் அது வேறு விவகாரமாக போயிடும். அது பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அப்படியான ஒரு பிரபாகரனுக்கு மீறி பிரபாகரன் விரும்பாத ஒரு விஷயத்தை கருணா செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவ்வளவு பலவீனமான கட்டமைப்பை நீங்கள் தான் பெருமை அடிக்கிறீங்க. பலமான கட்டமைப்பு உண்டு, இந்த கட்டமைப்பு தகர்த்தெறிகிற பதிலை சொல்கிறீங்களே. அப்போ பிரபாகரனை காத்தாங்குடியில் நடந்தது கருணா தான் செஞ்சார், கருணா தலைமையில் தான் செஞ்சாங்க. கருணா யாருடைய ஆர்டரில் செஞ்சார்? அதை மறைக்க பார்க்குறீங்க. பிரபாகரன் தான் அத்தனை காரணம். நீங்கள் கருணா மலையெல்லாம் போட்டு பழி சும தப்பிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இதுக்கு வந்து அதை விட பெரிய ஆதாரத்தை உங்களுக்கு தரப்போகிறேன். சீமானை விட பெரிய ஆதாரம் யார்? பிரபாகரன் தான் ஆதாரம். பிரபாகரன் வந்து அவர் வாழ்நாளில் ஒரு சர்வதேச மீடியாக்களை சந்தித்தது கிடையாது. லோக்கல் லெவலில் அப்படி போய் ரகசியமாக போய் பேட்டி எடுத்துகிட்டு வருவாங்களே தவிர மீடியாக்கெல்லாம் கூட்டி வச்சு செய்ய முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால், அரசாங்கத்தில் எதிர்ப்பு போர்க்களத்தில் நிற்கும் பொழுது அப்படி வந்து நின்றாருன்னு சொன்னால் அதை வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு சமாதான ஒப்பந்தம்னு ஒரு நாடு தலையிட்டு அவங்களை சமாதானத்தை ஏற்படுத்த ஒரு நல்ல ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வந்து அதை பயன்படுத்தி கொண்டு இலங்கை அரசாங்கம் தாக்காது என்பதை பயன்படுத்தி கொண்டு சர்வதேச மீடியாக்களெல்லாம் சந்திக்க அரசாங்கம் வந்து ஒத்துக்கொண்ட அடிப்படையில் சர்வதேச மீடியாக்களை பிரபாகரன் சந்திக்கிறார். அவர் பேட்டி முதல் தடவை, அதான் முதலும் கடைசியுமான சர்வதேச மீடியாக்களுக்கு கொடுத்த ஒரு பேட்டி. அந்த பேட்டியில் உலகத்தில் அத்தனை நாட்டினுடைய செய்தியாளர் வந்துட்டு, ஏன்னா பேசாத ஒரு ஆள், மீடியாவில் முகம் கொடுக்காத ஒரு ஆள் அவர் வர்றாரு. அவரை சுற்றி பல கேள்விகள் கேட்க வேண்டி இருக்கிறது. ராஜீவ்காந்தி படுகொலையை கேட்க வேண்டி இருக்கிறது, அமைதிப்பட விஷயத்தை கேட்க வேண்டி இருக்கிறது. அப்போ இலங்கை அரசுடைய அவர் சண்டை போட்டுருக்கான்னு காரணத்தை கேட்க வேண்டி இருக்கிறது. அவர் மீது வைக்கப்படுற பல குற்றச்சாட்டுகளை கேட்க வேண்டி இருக்கிறது என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா மீடியாக்களும், அந்த மாதிரி மீடியாக்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ மீடியாக்களும் எந்த தலைவருடைய இதனையும் வந்து வந்தது கிடையாது. அப்படி சர்வதேசமே நினைஞ்சாங்க, அந்த மீடியாக்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் யார் இருக்கிறா? பிரபாகரன் இருக்கார். அவர் தான் பேட்டி கொடுக்குறாரு தமிழில். அது ஆங்கிலத்தில் அண்டன் பாலசிங்க மொழிபெயர்த்து சொல்கிறாரு. அதில் வந்து கருணா இருக்கிறாரு, தமிழ் செல்வம் இருக்கிறாரு, எல்லாருமா இருந்து பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் அவர் வந்து இந்த காத்தாங்குடி சம்பவத்துக்கெல்லாம் அவர் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னாரே தவிர இந்த இருக்கிற கருணா தான் காரணம்னு சொல்லலை. கருணா வச்சுக்கிட்டு நான் தான் காரணம் பொறுப்பேற்றுக்கிட்டாருங்க. இவங்க கருணா மேலே போட்டு இப்போ தப்பிக்க பார்க்க விட்றாங்க. பிரபாகரன் என்ன ஒத்துக்கிறாருன்னு கேட்டால் நடந்தது தப்பு தான், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாரே தவிர அதுக்கு யார் மேலே பழி போடலை. அதே நாங்கள் ஒரு தளபதியை போட்டிருந்தோம், அவர் அவர் நடவடிக்கை எடுத்துட்டோம், அவர் சரியில்லை அப்படின்லாம் பதில் சொல்லியிருக்கேனே. எவ்வளோ பாரதூரமான பழி போடப்பட்டிருக்கிறது. அந்த பழி போடப்படும் பொழுது இவருக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் அதை சொல்வதற்குரிய நேரம் என்ன? அதுதானே. அந்த பேட்டியில் அப்படியே நீங்கள் பாருங்கள், பிரபாகரனுடைய பேட்டி நீங்கள் முழுசாக பாருங்கள். அதில் என்னென்னலாம் கேட்குறாங்க. யாழ்ப்பாணத்தை வெளியேற்றினாங்கள் அகதிகளாக, அதை பற்றி இலங்கை நிருபர்கள் கேட்குறாங்க. அதே மாதிரி ரூபகாணி தொலைக்காட்சி நிருபர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. நீங்கள் இப்போ காத்தாங்குடி சம்பவத்தை எல்லாம் சுட்டி காட்டி கேட்குறாரு. அதுக்கு சொல்கிற பதிலை நீங்கள் பாருங்கள். அது வந்து நாங்கள் செஞ்சோன்னு ஒத்துக்கிறாரா, இல்லை எங்களை மீறி எங்கள் கவனத்துக்கு வராமல் கீழே உள்ள சில ஆட்க செய்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்கிறாரா என்பதை இதை பார்த்தீங்கன்னா சீமான் புழுகி இருக்கிறார் என்பது பிரபாகரன் வாக்குமூலத்தில் நிரூபணமாகுது.
அந்த பிரபாகரன் வீடியோ போடுங்க, அது பேட்டியை. வணக்கம், லோஷன் ஃப்ரம் சூரியன் எஃப்எம். ஒரு சின்ன கேள்வி ஐயா. ஒன்று, எங்களோட வந்திருக்க சிங்கள சகோதரர் சார்பாக. அடுத்த கேள்வி உங்களோட தமிழ் தேசியம் சார்பாக. இந்த சிங்கள சகோதரர் கேட்க விரும்புகிற, அதாவது முஸ்லீம் சகோதரர்களுக்கு கடந்த காலத்தில் நிகழ்ந்ததை பற்றி விடுதலை புலிகளில் வாழும் தமிழருக்கோ தமிழ் தேசியத்தில் என்ன இடம் கிடைக்கும் என நீங்கள் கூற விரும்புகிறீர்கள்? இது ஒரு தத்துவார்த்த கேள்வி என்ற ரீதியாக நான் அதில் பதில் அளிப்பதற்கு நீங்கள் இணக்குகிறீர்களா? இதை பற்றி தலைவரின் கருத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அதாவது தலைவரின் கருத்தும் எனது கருத்தும் ஒன்றுதான். அதாவது I who made an apology to the Islamic people or the Muslim people that what has happened in the past has to be forgotten, and we are willing to talk to them and resolve their problems of the Muslim people. Insofar as several incidents has happened in southern Sri Lanka, and we know that these are the manifestations of violence due to ethnic war. These are there has been cycle of violence, and our people have also suffered. We have lost 60,000 civilians and 17,000 fighters in this war. So there have been several incidents of violence in the south, and we don't want such incidents to continue. That is why we have decided to observe the ceasefire, and we have agreed for a peace, and we want to resolve this problem by peaceful negotiations with the Sinhalese people. Insofar as the plantation Tamils and the Muslim people are concerned, you know that we have invited Mr. Tondaman and Chandrasekhan. They are coming day after tomorrow to Valley to speak to us. We have also invited Mr. Rahul Hakim to come to Vanney. So Mr. Prabhakaran and myself will engage them in constructive discussion and see how we can resolve or help to resolve their problem, and what sort of contribution we can make to bring about a resolution of their. I'm Yakub from Rupavahini. Yes. The question is, நீங்கள் இப்ப கூறுனீங்கள் முஸ்லிம்கள் வடபகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு வருத்தம் தெரிவித்தீர்கள். அப்படியானால் இதுவரைக்கும் நீங்கள் எந்த பகிரங்க அழைப்பும் விடுக்கவில்லை வெளியேறிய முஸ்லிம்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்தில் குடியேறலாம் என்று. வருத்தம் இதற்கு முன்பும் பல தடவை நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள் விடுதலை புலிகள். இந்த இடத்தில் நீங்கள் பகிரங்கமாக அவர்களை மீண்டும் அழைக்க முடியுமா, யாழ்ப்பாணத்தில் மீண்டும் குடியேறலாம் என்று? நாங்கள் ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனது அன்பு தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களும் முஸ்லிம் மக்கள் யாழ்ப்பாணம் வந்து மீண்டும் குடியேற வேண்டும் என அறிக்கையில் விட்டிருக்கிறார். பிரச்சனை என்னென்று சொன்னால், அவர்களுக்கு அழைப்பு விடுறது மட்டுமல்லாமல் அவர்கள் வந்து நிம்மதியாக குடியேறி யாழ்ப்பாணத்தில் வாழக்கூடிய ஒரு புறநிலையை அமைத்துக் கொடுக்க வேண்டும். அதுக்கான ஒரு அமைதியான சூழ்நிலை, அட்லீஸ்ட் ஒரு இடைக்கால நிர்வாக ஒழுங்கு ஏற்பட்டதும் தலைவர் அவர்கள் நிச்சயமாக முஸ்லிம் மக்களுக்கு ஒரு அழைப்பை விடுவார். அங்கு வந்து குடியேறி எங்களுடன் வாழச் சொல்லி. இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் இப்பொழுதுதான் சில நம்பிக்கை ஊட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது ஒட்டுமொத்தமாக வடகிழக்கில் ஒரு இயல்பான நிலை தோற்றப்பட்டு ஒரு இடைக்கால நிர்வாக ஒழுங்கு ஏற்பட்டதும் திரு பிரபாகரன் அவர்கள் நிச்சயமாக முஸ்லிம் மக்களை வடபகுதிக்கு யாழ்ப்பாணத்துக்கு அழைப்பார் என நாங்கள் உறுதி கூற விரும்புகிறோம். இதை பற்றி மேலும் நாங்கள் முஸ்லிம் தலைவர்களுடன் பேச இருக்கின்றோம். நீங்கள் ஒரு நல்ல மனதோடு இங்கு கருத்து தெரிவிக்கின்றீர்கள். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் அடிக்கடி முஸ்லிம்கள் மீது துன்புறுத்தல் ஏற்படுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. உதாரணமாக உங்களுடைய அம்பாறை மட்டக்களப்பு பிராந்திய அரசியல் பொறுப்பாளர் கரிகாலனுடைய அறிக்கையின்படி அந்த மக்கள் 40 வருடங்களாக பெற்ற காணிகள் மீண்டும் மீள கையளிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? முதலாவது உங்களுக்கு நான் தமிழ்ல சொன்ன விஷயத்தை ஆங்கிலத்தில் மற்றவர்களுக்கும் சொல்லுமாறு திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் பணிக்கிறார். What I have been telling our friend here is, he is asking us, you are making apologies and you have been requesting the Muslim people to come back to Jaffna for resettlement. Have you taken any concrete steps
to allow these people to come and settle in Jaffna and other areas. Our response is that proper concrete conditions, objective conditions should be created so that these people should come back. So that when that objective conditions are created, Mr. Prabhakaran will make an appeal to the Muslim people who are now refugees in Puttalam to come back and settle down in Jaffna. The other question our friend is raising is about problems in the eastern province with regard to Muslim community. He says that Mr. Kariyalan has made some statements that the Muslims have no land rights in the eastern province. Whether such statements are endorsed by the leadership or not is the question. So, இது வந்து கரியாளன் சம்பந்தமா கூப்பிட்டு கழிச்சு கொண்டிருக்கலாம். அங்கேயும் இதுக்கான குழப்பங்கள் நீங்கிவிட மட்டும் நாங்கள் உதவி விட முடியும். We want to tell you, my friend, that we have called all the senior commanders in the eastern province. There is Mr. Colonel Karana is there and Colonel Paduman is there. They are in charge of Batikalo and Tringamalli. We have called them to discuss the alleged harassment of Muslim people. Furthermore, we have called Karihalan. He arrived day before yesterday and we are talking to him to find out what has gone wrong. And he has assured us that he has not made such statements to the press, and this was a distortion. Because we believe that the Tamil homeland belongs to the Muslim people. The Tamil territory in the eastern province belongs to the Muslim people, and therefore there is no dispute as far as the LTT leadership is concerned, the right of the Muslim people to own lands. So therefore, when Mr. Hakim comes, we will resolve these problems, discuss these problems. Okay, can you? இந்த பேட்டியில் வந்து நான் சொன்ன விஷயத்தையும் நிரூபிச்சிட்டேன். கூடுதலாக ஒரு விஷயம் அதில் இருக்கிறது. என்ன இருக்குது தெரியுமா? அதாவது இலங்கையில் உள்ள தமிழர்கள் வந்து 3 வகை. ஒன்று வந்து யாழ்ப்பாணம், அந்த வடக்கு பகுதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மண்ணிலே பிறந்து பூர்வீகம் அங்கேயே இருக்கிறவங்க, அது ஒரு வகையான தமிழர்கள். அதே மாதிரி முஸ்லீம் தமிழர்கள், அவர்களும் இந்த மண்ணிலே பிறந்து இங்கேயே இருக்கக்கூடியவர், இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள். இன்னொரு தமிழர்கள் யாருன்னு கேட்டால், அங்கே உள்ள தோட்ட தொழில் செய்வதற்காக வேண்டி இந்தியாவில் இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கேருந்து பலர் அழைச்சிக்கிட்டு போனாங்க வேலை பார்க்குறதுக்காக வேண்டி. அங்கே அவங்க தங்கி அங்கே குடிமக்கள் ஆகிட்டாங்க. மலையக தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, தோட்ட தொழிலாளர், மலையக தொழிலாளர்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. அவங்களும் தமிழர்கள் தான். சொல்லப்போனால் அந்த தமிழர்கள் தான் நமக்கு நெருக்கமானவர்கள். அந்த தமிழர்கள் தான் இங்கே உள்ள செட்டியார், இங்கே உள்ள முதலியார், இங்கே உள்ள நாடார், இங்கே உள்ள வன்னியர், இங்கே உள்ள தலித்து, இவனுக்கு சொந்தக்காரன் அவன் தான். வடக்கு உள்ள எவனும் உங்களுக்கு சொந்தக்காரன் வரமாட்டான். வடக்கில் யாழ்ப்பாணத்தில் உள்ள யாரும் இங்கே உள்ளவர்களுக்கு உறவினராகவே மாட்டாங்க. பிரபாகர ஒரு ஆள் இப்போ இந்த மாதிரி போனவர், அதனால் அவர் உறவினர்கள் கேரளாவில் இருக்கிறாங்க. மற்றபடி வடக்க உள்ள அந்த தமிழர்களுக்கு வந்து இங்கே வந்து ரிலேஷன்ஷிப்லாம் இருக்காது. அப்போ என்னத்தினால இது பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டால், மலையக தொழிலாளர்கள் உள்ளவங்களை வந்து தொண்டமான் இருக்காருங்களே, அவர் தான் அந்த தலைமை தாங்கிறவர், அவர்கள் மீதும் இவர்கள் தாக்கு நடத்தியவர்கள். தமிழ்னை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் நீ வேற ஒரு இது நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறான், அவனை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர்களால் இலங்கை மண்ணில் இருந்த முஸ்லீம் தமிழர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மலையக தமிழர்களையும் ஏற்றுக்கிற மாட்டார்கள், தமிழர்கள் கிடையாது, அவர்களையும் எச்சரிக்கை பண்ணுவது, அவங்களோட தலைவர்களை தாக்குவதெல்லாம் நடந்திருக்கிறது. அதுவும் இதில் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. மலையக தொழிலாளர் சம்பந்தமாகவும் இந்த பிரபாகரன் பேட்டியில் நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. இல்லை தொண்டமானையும் அழைத்து நாங்கள் அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்கள அக்கிரம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ எந்த தமிழர்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணுமோ அந்த தமிழர்களை எதிர்த்தது புலிகள். எந்த தமிழ் நீங்கள் ஆதரிக்கணும்? தமிழன் எல்லாம் தமிழன் தான். எந்த தமிழன் இங்கேருந்து பொழப்புக்காக போய் அங்கே இருக்கிறானோ அவன் நமக்கு உறவால் நெருக்கமானவன், அவன் நமக்கு சொந்த பந்தங்களில் நெருக்கமாக இருப்பான். அந்த மாதிரியான மக்களையும் அவங்க தாக்கி
அவங்கள அழிச்சிட்டு நான் தான் வல்லாதிக்கம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சொல்லுவார்கள். அவங்கள வந்து ஒரு யூதர் சிந்தனை மாதிரி உள்ளவங்க, அவங்கள தவிர யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. நீங்கள் தமிழே பேசினாலும் தமிழனாக இருந்தாலும் சரி உங்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க. இங்கிருந்து போன தமிழர்கள் எல்லாம் அடித்து விரட்டக்கூடிய ஒருத்தனை நீங்கள் இங்கே உள்ளவங்களுக்கு ஹீரோவாக காட்டுறாங்க. கலைஞரில் இருந்து, ஜெயலலிதாவில் இருந்து, இடதுசாரில் இருந்து, வைகோவில் இருந்து, நெடுமாறனில் இருந்து எல்லாரும் சேர்ந்து இந்த உண்மைகளை இருட்டடிப்பு செய்து அவர் பெரிய வீரர்னு சித்தரித்தால் அது உணர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கும், மக்கள்கிட்ட பேர் கிடைக்கும் என்பதை பார்த்தார்களே தவிர யதார்த்தம் என்ன, இந்த புலிகளால் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டு ஒத்துக்கிட்டார். இந்த புலிகளால் தோட்ட தொழிலாளர்கள் தமிழர்கள், அது மலையக தமிழர்கள்னு பேர், இந்த மலையக தமிழர்களும் சொல்லனா துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவங்களும் தமிழன் தானே, அதுக்கு என்ன செஞ்சீங்க? அப்போ நீங்கள் யார் பக்கம் நின்றுருக்கணும்? இந்த தமிழகத்தில் பிரபாகரன் இருந்து இதே வேலையை முஸ்லீம்களுக்கு செஞ்சு இருந்தால் இங்கே பிரபாகரன் ஆதரிக்கிற இந்த மக்கள் எல்லாம் யார் பக்கம் நின்றுருப்பீங்க? எங்கள் பக்கம் நின்றுருப்பீங்க. தமிழ்நாட்டில் இந்த காய் மதவரி கிடையாது. இந்த அநியாயம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். தூரந்தொழில் நடக்கிற இந்த செய்திகள் உங்களுக்கு வைக்கப்படவில்லை. பிரபாகரன் வந்து அவரோட நெருக்கமாக இருந்தால் நம்ம ஒரு மதிப்பாங்க, பிரபாகரனுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன், பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஹீரோவோட ஒட்டி கொள்வதனால ஒரு துணை ஹீரோவுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும்ல, அதை எதிர்பார்த்து இவர்கள்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்களே தவிர யதார்த்தமாக மலையக தமிழர்களை அவங்க ஏற்றுக்கொண்டார்களா? புலிகள் அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. முஸ்லீம் தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அப்புறம் என்ன தமிழர்களுக்காக? தமிழர்களுக்கு இல்லை, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வடக்கு அங்கே பிறந்த தமிழருக்கு மட்டும் பேசியவர்கள் தான் அவர்கள். அவர்களை தவிர இங்கேருந்து நீங்கள் போய் குடியேறினீங்கன்னா அவங்களே கட்டி விட்டு சுட்டு கொண்டுருவார்கள். அதான் யதார்த்தமான விஷயம். இதை வந்து விளைவிக்கணும், மலையக தொழிலாளர்களை பற்றி கேட்குற விளைவிக்கணும். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு விஷயத்தை நான் அந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். என்னன்னு கேட்டால், இந்த மீனவர்கள் போகிறாங்கல்ல மீன் பிடிக்க போகிறவங்க யார்? தமிழர்கள் தானே. தமிழ்நாட்டு கடலோரத்துலேருந்து மீன் பிடிக்க போகிறவன் அப்படி தப்பித்தவர் என்ன செய்வான்னு அந்த பக்கம் போயிடுவான். போனால் இரண்டு விதமான துன்பங்களை தமிழக மீனவர்கள் சந்திக்கிறார்கள். ஒரு துன்பம் என்ன? இலங்கையுடைய காவல் படை ரோந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லைக்குள்ளே இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் போனாங்கன்னு சொன்னால் அவங்க படகை பறிமுதல் பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்க, சிறையில் அடைப்பாங்க. அரசாங்க பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறம் விடுவிக்கப்பட்டு அவங்கள கொண்டாந்து சேர்ப்பாங்க. இப்படி நடந்து கொண்டே இருக்கும். வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. படகை பறிமுதல் பண்ணுவாங்க, ஜெயிலில் அடைப்பாங்க. அவங்களில் பட்டுட்டு அப்படி அவங்களில் படாமல் போயிட்டாங்கன்னு சொன்னால் இவங்களை அடித்து கொன்று சித்திரவதை பண்ணி படகை கவுத்தி எல்லா வேலையும் செய்கிறது யாருன்னு கேட்டால் அங்கே உள்ள தமிழர்கள் தான், தமிழ் மீனவர்கள் தான். அவங்களுக்கு தமிழ்னு பார்க்கல, தமிழ்நாட்டில் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் கலைஞர் இருக்கார், ஜெயலலிதா இருக்கிறாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க, அங்கிருந்து நம்ம சகோதரர் மீன் பிடிக்க வந்துட்டாங்க என்று பார்க்காம அந்த மீனவர்களை அதிகமாக தாக்குதலுக்கு இன்னைக்கு வரைக்கும் உள்ளாக்குவது யாரு? இலங்கை அரசாங்கத்திலே கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. எங்கே போயிடுறாங்க? இந்த மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பகுதிகளுக்கு மீன் பிடிக்க போயிடுறாங்க. போன உடனே எங்கள் பகுதிக்கு ஏண்டா மீன் பிடிக்க நீ வர்றீங்க என்று சொல்லி அந்த தமிழன் தான் தமிழனை வரட்டும். அவங்க நீங்கள் தமிழன் நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த மீனவர்களுக்கு வர்ற பஞ்சாயத்தில் 75% இங்கே தமிழர்களால், இலங்கை தமிழர்களால் வருகிறது. 25% தான் இந்திய அரசாங்கத்தை, இலங்கை அரசாங்கத்தால் வருது. அதுக்கு ஆதாரத்தோட சொல்ல போகிறேன், சும்மா விட்டு அடிக்கலை, எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சுருக்கிறேன். அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் வந்து இலங்கையில் வந்து நீங்கள் மீன் பிடிக்க போகிறவங்கள ஏன் தாக்குறாங்க? நீங்கள் யாருக்காக குரல் கொடுத்து தமிழன், நாங்களாம் தமிழன், பிரபாகரனும் இங்கே நிப்பாட்ட பார்க்குறீங்க. அந்த பிரபாகரனால் ஊக்குவிக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு பற்றி சிந்தனையில் உருவானவர்கள் தான் இந்த மீனவர்களுடைய படகை கவுத்தி விடுவது, எரித்து விடுவது, வலையை பிடுங்கிக் கொள்வது, அவங்களுடைய தொல்லைப்படுத்துவது, அவங்களை அடிப்பது, சில நேரத்தில் கொலையும் செய்வது. இதுகளெல்லாம் மீனவர்களுக்கு நடக்க, தமிழ்நாட்டில் இருந்து போன மீனவர்களுக்கு நடக்கிறத அதை செய்பவர்கள் யார் என்று கேட்டால் இந்த தமிழர்கள். எந்த தமிழர்களுக்காக வேண்டி நம்ம பேசுகிறோமோ அந்த தமிழர் தான் செஞ்சாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்து நாளேட்டில் வந்து நவம்பர் 16 ஒரு செய்தி வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இலங்கையில் வடக்கு மாகாணத்தினுடைய முதல்வர் வந்து விக்னேஸ்வர் வந்து இருந்தார். அப்போ அவர் என்ன செஞ்சார்னா இங்கே வர்றார், இந்தியாவுக்கு வந்தார். வரும்பொழுது அவர் ஒரு பேட்டி அளிக்கிறார் இந்து நாளேட்டுக்கு, தமிழ் இந்து பத்திரிக்கை. அதில் பேட்டி கொடுக்குறாரு. கேள்வி என்ன கேட்கப்படுதுன்னா, கேள்வி,
தமிழக மீனவர்கள் இலங்கையிலும் இலங்கை மீனவர்கள் தமிழகத்திலும் அடிக்கடி கைது செய்யப்படுகின்றனர். மொத்தத்தில் இருதரப்பிலும் பாதிக்கப்படுவது தமிழ் மீனவர்கள் தான். இதை தவிர்க்க நீங்கள் செய்யக்கூடியது என்ன? ஏன்னாட்டா இப்போ விடுதலை புலிகள்லாம் காலி ஆயிடுச்சு, மாநில அரசாங்கம் அமைஞ்சு போச்சு. அங்கே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விக்னேஸ்வரனை கொண்டு ஒரு முதல்வராக இருந்து ஒரு ஆட்சி அமைந்து விட்டது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இங்கே மீன் பிடிக்க போனவங்களை எல்லாம் அங்கே தாக்குறாங்களே, அதை இலங்கை அரசாங்கத்தில் தாக்கப்படுறாங்களே, இதுக்கு உங்களுடைய தீர்வு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, விக்னேஸ்வரன் வடக்கு மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்த விக்னேஸ்வரன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் விளக்குறாரு. நீங்கள் தப்பாக வழங்கிட்டு இருக்கிறீங்க, உண்மையில் பாதிக்கப்படுவது யார் என்பதை உலகுக்கு உணர்த்துவதே நான் செய்யக்கூடியது. அவருடைய பதிலை படிக்கிறேன். நான் செய்யக்கூடியது, நீங்கள் தமிழர்கள் பாதிக்கப்படுவதாக கூறுகிறீர்கள், ஆனால் உண்மையில் பாதிக்கப்படுவது இந்திய இலங்கை கடற்பரப்பில் வாழும் கடல் இனங்களை, கடல் இனங்கள் இருக்குல்ல, அந்த முதலை திமிங்கல் அந்த மாதிரி இருக்கு, அதில் தான் பாதிக்கப்படுதான். இந்திய மீனவர்கள், இந்திய மீனவர்கள் தமிழர்கள் தான், வேறு குஜராத்தில் தான் போக போகிறான், இங்கே ஒன்று தான் போக போகிறான். இந்திய அவர் சொல்கிற வாசகத்தை படிக்கிறேன். இந்திய மீனவர்கள் தங்கள் கடல் எல்லை தாண்டி இரவு 1 மணி அளவில் நன்றாக நாங்கள் பார்க்கக்கூடிய நெருங்கிய தூரத்திலே வந்து ஏன் மீன் பிடிக்கிறார்கள்? பலருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். காரணம், இந்திய கடல் பிராந்தியத்தில் இழுவடை படகுகள் மூலம் கடல் வளங்களாகிய மீன்களை வாரி இழுத்து காலி செய்து விட்டார்கள். பணத்தாசையால் பெரும் படகு முதலாளிகள் தங்கள் நாட்டுக்கும் கடல் வளத்துக்கும் செய்துள்ள துரோகம் இது. உங்கள் பகுதியில் மீன் கிடைக்காததால் இலங்கை கடல் பகுதிகளில் மீன் பிடிக்க வருகிறார்கள். இங்கே மீன் கிடைக்காம எங்கள் ஊரில் உங்கள் தமிழர்கள் மீன் பிடிக்க வர்றாங்க. இந்நிலை தொடர்ந்தால் இலங்கை கடல் பிராந்தியத்திலும் கடல் இனங்கள் அற்று ஒன்றுமில்லாமல் போய்விடும். எங்கள் நாட்டில், எங்கள் இலங்கையில் இழுப்படகுகள் தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இந்தியாவில் அப்படி அல்ல. இழுப்படகுகளால் மீன் வளங்கள் மட்டுமல்ல, பவள பாறைகள் கூட இழுத்து வரப்படுகின்றன. இழுப்படகு உபயோகத்தை இந்தியா தடை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சட்டம் வருமா என்பது சந்தேகமே. தமிழகத்தின் தலைவிதியை தீர்மானிப்பவர்கள் அவர்கள் என்று கேள்விப்பட்டு, இங்கே உள்ள மீனவர்களாம், தமிழகத்தின் தலைவிதியை தீர்மானிப்பவர்கள் அவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இழுப்படகை விட்டுவிட்டு மீண்டும் கரை வலையை மீனவர்கள் உபயோகித்தால் மீன் வளம் பெருகும், கடல் அன்னை பூரிப்பாள். இன்று பலனடைந்து கொண்டிருப்பவர்கள் இழுப்படகுக்கு சொந்தக்காரர்களான பெரும் பணக்காரர்களே அல்ல, சிறு மீனவர்கள் அல்ல. இலங்கை படை கைது தான் செய்யும். அடித்து இதான் இவனும் சொன்னது, அவர் சொன்னது. அப்போ ஏன்பா தமிழர்களை செய்கிறீங்கன்னா, ஏன் வர்ற எங்கள் இடத்துக்குங்கிறான்? சகோதரன் தானே. அவங்களுக்கு இங்கே வந்து இலங்கையில் விரட்டி விட்டாருன்னு பெரும்பான்மைக்கு பயந்துட்டு இங்கே அடைக்கலமாக வந்தாங்களே, அவங்கள நம்ம ஏற்றி போட்டு அகதிகளை வச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம், பாரபட்சமான பார்க்கவா செய்கிறோம். அவங்கள்ட்ட அது இருக்காது. இந்த வடக்கில் உள்ள தமிழர்கள் வந்து அந்த இலங்கையில் பிறந்தவனை மட்டும்தான் தமிழன் ஒத்துக்கிறவானே தவிர உங்களையும் ஒத்துக்கிற மாட்டான். இலங்கையில் பிறந்தால் கூட மதத்தால் மாறுபட்டிருக்கிறவனையும் தமிழன் ஒத்துக்கொள்ள மாட்டான். இங்கிருந்து பிழைப்பு நோடி போய் மதத்தாலும் மொழியாலும் ஒன்றுபட்டாலும் தேசத்தால் மாறுபட்டிருந்தானே அவன் இப்போ இலங்கைக்காரன் தான், அவனையும் கூட ஒத்துக்கிற மாட்டான்ங்கிறது தான் யதார்த்த நிலைமை. இது அரசியலுக்காக நீங்கள் உள்ள கலைஞர்லேருந்து எல்லாம் சேர்ந்து நினைஞ்சிட்டாங்க. இருட்டடிப்பு செஞ்சு பொய்களை பரப்புனதுனால நம்ம செய்தி வந்து அதிகமான பேருக்கு சென்றடையலை, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நவீன யுகத்தில் வந்து இந்த முகநூல்கள்லாம் வந்த பிறகு நம்மளுடைய பேட்டிகள்லாம் டிவியில் ஒளிபரப்புவானா? நான் இது அறிக்கையாக கொடுத்தா பேப்பரில் போடுவானா? எதை போடுவான்? கலைஞர் அறிக்கை கொடுத்தா போடுவான், ஜெயலலிதா அறிக்கை கொடுத்தா போடுவான், வைகோ அறிக்கை கொடுத்தா போடுவான், திருமண ஒரு மதுரைக்கார் நெடுமாறன் கொடுத்தா போடுவானே தான் நம்மளையா போடுவான். அதனால் ஒரு தரப்பான செய்திகள் மாத்திரம் உங்களுக்கு வந்தது. இப்போ உள்ள நிலையில் அது இல்லை. அது எல்லாரும் அந்த செய்திகளை பரப்பக்கூடியவர்களாக சமூக ஊடகங்கள், இது நம்மளே ஊடகத்தை நடத்துகிறோம், சமூகமே. அதனால் என்ன செய்யுது? இப்படிலாம் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், ஒரு சமுதாயத்தில் பல்லாயிரம் பேரை காலி பண்ணுறீங்க, கொண்டிருக்கிறீங்க, பல்லாயிரம் பேரை நாட்டை விட்டு வெளியேற்றிருக்கிறீங்க, பகுதியை விட்டு, அவங்களோட அசையா சொத்துக்கள்லாம் பறிச்சுக்கிட்டீங்க. இவ்வளவும் செஞ்ச பிறகும் கூட நாங்கள் அதற்காக அவரை கண்டித்தால் அதை ஏற்றுக்கிற மாட்டோம். எங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினா, பிரபாகரன் யார் தெரியுமா? அவர் பெரிய உலகளாவிய சமீப தலைவர் அப்படிங்கிற, உங்களுக்கு நான் தலைவர், நீங்கள் கூட உங்களை சுற்றி தள்ளிடுவார் அவர். ஏன்? உங்கள் அவர் வந்தேறி நீங்களெல்லாம், அவரெல்லாம் யார்? அவர்கள் பிரபாகரனுடைய பார்வையில் மலையக தமிழர்கள்லாம் வந்தேறி கூட்டம், தமிழர்கள் நாங்கள் மட்டும்தான் என்ற ஒரு நிலையில் உள்ளவரை வந்துக்கிட்டு அவ்வளோக்கு சொந்தக்காரங்கிறீங்க. அந்த தமிழர்கள்லாம் யாரப்போ? அப்போ பொய் சொல்கிறீங்க நீங்கள். இது விளங்காமல் என்ன செய்கிறீங்க? ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க.
அதனால் இது ஒரு பிரபாகரன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது சம்பந்தமாக யாருக்கு மாற்றுக்கிறது இருந்தாலும் சரி, 30 வருஷமாக நான் சவால் விட்டுட்டு இருக்கிறேன். அவ்வளோ ஆதாரங்களை வைத்துக்கொண்டு அவங்களுடைய வாக்குமூலங்கள் ஒன்று தான் அவங்களுக்கு போட்டிருக்கிறேன். இதில் அவ்வளோதான் போட முடியும். அவ்வளோ ஆதாரங்களை வைத்து கொண்டு நான் அறைகோள் விட்டுக்கிட்டு இருக்கிறேன். யாரும் வரலை. இப்போவும் நீங்கள் திட்டுறீங்கள, திட்டுங்க. அறியாமல் திட்டினீங்கன்னா பிரச்சனை இல்லை. அறிஞ்சிக்கிட்டு அவர் கலைஞர் ஜெயலலிதா செஞ்சு மறைச்சாங்களே, அதே மாதிரி இந்த நவீன யுகத்தில் மறைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்கொள்ள விவாதத்தை எதிர்கொள்ள முன் வாருங்க. சீமானில் நீங்கள் வாங்க. சீமானை ஆதரிக்காமல் புலிகளை ஆதரிக்கிறவங்க இருப்பீங்களா, வாங்க பார்ப்போம். அது யாராக இருந்தாலும் சரி, அது திமுக கூட வாங்க, அதிமுக கூட வாங்க, கம்யூனிஸ்ட் கூட வாங்க, பைக்கோ கூட வாங்க. இந்த இதுக்கெல்லாம் பதிலோடு வாங்க, நான் தயாராக இருக்கிறேன். புலிகள் அவர்கள் ஒரு நல்ல தலைவர் கிடையாது என்பதை நிரூபிக்க தயாராக இருக்கிற பொது விவாதமாக இருக்க வேண்டும். ஆதாரங்கள் அடிப்படையில் பேச வேண்டும். உணர்ச்சியை தூண்டி கத்தக்கூடாது. பாயிண்டுகளை அள்ளி போட்டு பேச வேண்டும். இதை ஒரு வாழ விட்டுறேன். முடிஞ்சிருச்சா? சரி, அடுத்து அது முடிஞ்சிருச்சு. பிரபாகரன் விஷயத்தை அப்போ முடிஞ்சு போச்சு. அவர் கொல்லப்பட்டார். அதுக்கு பிறகு நம்ம பேச தேவையே இல்லை. இப்போ ஏன் வருதுன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இப்போ எதுக்கு பிரபாகரன் பேச்சு வருது என்று கேட்டால், 2020ஆம் ஆண்டு, 2 வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் வரனே அவசியம் உண்டு அப்படின்ட்டு ஒரு மலையாள திரைப்படம், மலையாள மொழியில் ஒரு திரைப்படம் தயாரிக்கிறாங்க. அந்த திரைப்படத்தை தயாரிக்கிறவர் ஒரு இந்து மதத்துக்காரர். ஏறக்குறைய சொல்லப்போனால் அந்த காவி சிந்தனையில் உள்ள ஒருத்தர் தான் தயாரிப்பாளர். டைரக்டரும் முஸ்லீம் கிடையாது. அதில் மம்மூட்டி இருக்கார்ல, மம்மூட்டியுடைய மகன் துல்கர் சல்மான் என்பவர் கதாநாயகர் நடிக்கிறார். அந்த படத்தில் கதாநாயகர் யாருன்னு கேட்டால் ஒரு முஸ்லீம் நடிகர். இஸ்லாத்துக்கு சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை, வழங்குதா? அவர் தொழிலுக்காக நடிக்கிறார். அப்போ வர அந்த படத்தில் ஒரு நாய்க்கு பிரபாகரன் பேர் வச்சுட்டாங்க. ஒரு நாய்க்கு பிரபாகரன், மனிதர்களுக்கு பேர் வைக்கிற மாதிரி நாய்க்கு பேர் வைப்பாங்க. அவங்க யாரையும் புண்படுத்துவதற்கு வைக்கலன்னு பொறுப்பு துறப்பெல்லாம் போட்டு விட்டு தான் என்ன செய்கிறாங்க, அந்த படத்தில் போடுறாங்க. இந்த பிரபாகரன் போட்டால் இதை உங்களுக்கு கண்டிக்கிறதா தான் நீ என்ன செய்யணும், இந்த படத்தில் இப்படி போட்டதை கண்டிக்கிறோன்ட்டு அதில் தயாரித்தவனை கண்டிக்கணும், இயக்குனவனை கண்டிக்கணும். அதை எல்லாரையும் கண்டிக்கிற விட்டுட்டு இந்த நாம் தமிழரில் சேர்ந்தக்கூடிய ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்படி சீமான் உருவாக்கி வச்சிருக்கிறார் கீழே. அதுக்குரிய ஆதாரத்தை நான் அள்ளி போடுவேன். முஸ்லீமுக்கு எதிராக எப்படிப்பட்ட நச்சு கருத்துக்களை எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களை தனி டீமாக வச்சுருப்பார். அவருக்கு மூளைச்செலவை செஞ்சு முஸ்லீம் டாபிக் வந்தால் எகிரி அடிச்சிருந்தீங்க அப்படின்னு கிளாஸ் நடத்தி தயார் பண்ணி வச்சுருக்கிறார். அந்த ஆட்களை விட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம் துல்கர் சல்மான் இதை நாயின் பேர் வச்சுட்டான்னு சொல்லிவிட்டு துல்கர் சல்மான் கூட திட்டிட்டு நாங்கள் வரமாட்டோம். என்ன செய்கிறாங்கன்னா, பதிவுகளை போட்டு நபிகள் நாயகத்துக்கு நாயின்னு பேர் வச்சா ஒத்துக்குருவியா? நபிகள் நாயகத்தில் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி நபிகள் நாயக மனைவியை இழுக்கிறான், இஸ்லாத்தை இழுக்கிறான். ஒவ்வொருத்தனும் கண்ணா பின்னாண்டு போட்டு என்ன செய்யறான், பிரபாகரன் நாய்க்கு பேர் வச்சதை புலிகள் பிரபாகரனை வச்சானா, எதுக்கு வச்சான்னு நமக்கு தெரியலை. ஏன் நாய்க்கு வச்சா நமக்கு தேவையும் இல்லை. அது உனக்கு விருப்பம் இல்லாத ஒன்றாக இருந்தால் தயாரிப்பாளரை போய் கண்டி அது போராட்டம் பண்ண நீக்க சொல்லு, அதை செய்ய விட்டுவிட்டு இந்த நாம் தமிழரில் உள்ள எல்லா கள்ள பயல்களும் இந்த கல்லை அடி வச்சு திட்டுறது, அசிங்கமாக பேசுறது, அது குழுமம் வச்சுருக்காங்க தெரியும், எல்லாத்தையும் முடக்கிறது, ஒரு டீமாக வச்சுருப்பானுவோம். இந்த மாதிரி நம்மளை எதிர்த்து பேசுகிறான், பாயிண்ட் பண்ணுறான், உடனே ரிப்போர்ட் அடிங்க, இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க. நாம் தமிழரில் வேலையை என்னென்னு கேட்டால், மூலூரில் பூரா ஒவ்வொருத்தன் 25 ஐடி வச்சுருப்போம். நிறைய இருக்கிற மாதிரி தோற்றம் தெரியுதுல. காரணம் என்ன, ஒவ்வொருத்தனை 25-30 ஐடி வச்சுருப்பானுவோம், 25 கமாண்டை போடுவானுவோம். நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம ஐடியை முடக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, ஒரே நேரத்தில் 200 ரிப்போர்ட் அடிக்கிறது, பேசி வச்ச மாதிரி அடிப்பானுவோம். அவங்க நம்ம ரிப்போர்ட் அந்த பேஜை முடக்கிடுவாங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடியதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்குறாங்க. இந்த குரூப் என்ன செய்யுதுன்னு கேட்டால், இந்த ஒரு படத்தில் ஒரு நாய்க்கு பிரபாகரன் பேர் வச்சதுக்காக வேண்டி இஸ்லாத்தையும் இழுக்கிற அந்த படத்தை இஸ்லாம் எடுத்துச்சு. இஸ்லாம் இந்த திரைப்படங்களை ஆதரிக்கவாது செய்யுதா? துல்கர் சல்மான் நடிகர் இப்போ பர்ஃபெக்ட் முஸ்லீம் நாங்கள் ஒத்துக்கிறவாது செய்வோமா? சரி, அவரே தயாரிக்கலையப்பா. அவர் நடிகன் இயக்குனரும் தயாரிப்பாளரும் சொல்கிற மாதிரி நடிப்பார். ஒரு கேரக்டருக்கு பேர் வைக்கிறதுனா அதுக்கு அவருடைய ரோலா, அது நடிகருடைய ரோலா இல்லை. அவருக்கு எழுதி கொடுத்த வசனத்தை பேசுவார், வாயாசைக்க சொன்னால் வாயாசைப்பார். இதுதான் நடிகருடைய வேலை. அதில் என்ன யோசிக்கிறாங்கன்ற இந்த படத்தில் இதில் எப்படி இஸ்லாத்தை இழுக்கலாம், சீமானுடைய ஆட்களுடைய ட்ரைனிங் எப்படின்னு கேட்டால், இஸ்லாத்தை இழுத்து கொச்சைப்படுத்தணும் என்பது அவனுடைய அஜெண்டா. உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறான். நான் ஒன்று அள்ளி போடுவோம் ஆதாரங்கள், ஏராளமான ஆதாரங்கள் அள்ளி இந்த தொடர் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் ஊட்டப்பட்டதுனால என்ன செய்கிறது, இந்த இப்போ இங்கே பூரா பதிவு பார்த்தா ரத்தம் கொதிக்குது.
எதனால் இப்படி தேவையில்லாம பிரபாகரனுக்காக வேண்டி வந்துக்கிட்டு பிரபாகரன் எப்படி தெரியுமா அப்படி தெரியுமான்னு சொல்லி இப்போ போடுறாங்கல்ல, இதே மாதிரி போட்டு தொலைச்சாலும் பரவாயில்லை. நீ பிரபாகரனுக்கு வக்காலத்தை வாங்கி தொலைஞ்சிட்டு போ, துல்கர் சல்மானை திட்டி தொலைஞ்சிட்டு போ, நாங்கள் சீனுக்கு வரவே மாட்டோம். அதுக்கு பதில் சொல்கிறோங்கிற பேரில் முகமது நபியை நான் பேர் வைப்பேன், என்னடா செய்வீங்க, படம் எடுக்க போகிறேங்கிறான் ஒருத்தன். முகமது நபி இதில் என்ன ரோல், என்ன ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு ரோல் இருக்கா, இஸ்லாத்துக்கு இருக்குதா? அப்போ இவ்வளோ கீழ்த்தனமாக பண்ண பிறகு தான் அந்த 2020 இந்த பிரபாகரனை பார்த்து பேசுறியாடா, யாரா பிரபாகரன், விவாதத்துக்கு வர்றியாடான்னு கேட்டோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்கிறது. இல்லாட்டிகளுக்கு தேவையே இல்லை. பிரபாகரன் நாய்க்கு பேர் வச்சானா நான் வச்சவனை போய் அடி என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, சட்டப்படி சந்திச்சுக்க. அதை விட்டுட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் அதில் கூட இந்த தர்மமும் கிடையாது அவங்களுக்கு. அதை பிரபாகரன் மேட்ரு கிடையாது. இதில் இஸ்லாத்தை என்ன செய்யலாம், அந்த 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 விஷம் விதைக்கப்படாட்டி வருமா திடீர்னு? இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு பேசுகிறானுங்க எல்லாரும் ஒரே மாதிரியா? அப்போ என்னது, அந்த மாதிரி விஷம் விதைக்கப்படுது. முஸ்லீம் கிறிஸ்தவர் தனி பார்ட்டியை வச்சுக்கிறவாங்க, இந்துக்களை தனியாக வச்சுக்கிறவாங்க. நாம் தமிழரில் இவங்க தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது, அவங்கள கணக்கில் எடுத்துக்கூடாது, கள்ளப்பயிலும் முஸ்லீம்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்லாம் கிளாஸ் நடத்திருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் நான் போடுவேன். அப்படி இருந்ததுனால என்ன செய்வாங்கன்னா, எந்த டாபிக் வந்தாலும் முஸ்லீமுக்கு எதிராக வர்ற மாதிரி ஆக்கி விட்டோம்னா தான் நம்ம வளர முடியுன்ற ஒரு அஜெண்டாவில் இருக்கிறதுனால அந்த இதில் என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய வம்புக்கு இழுக்கிறது, நபிகள் நான் மனைவியை வம்புக்கு இழுக்கிறது, அதே மாதிரி முஸ்லீம் சமுதாயத்தை பற்றி வம்புக்கு இழுக்கிறது, இஸ்லாமிய களிமா வம்புக்கு, அரபியா தமிழான்னு சொல்லி அதை வம்புக்கு இழுக்கிறது. ஏன்டா அரபு நாட்டு கைக்கூலிகளா, எங்கடா விளையாடுறீங்க, நாங்களாம் அரபு நாட்டு கைக்கூலியாம். இதெல்லாம் போட்டோம் யார், இந்த நாம் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட நாதாரிகள் இதை போட்டாங்க. அப்போ நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். அப்போ நான் 2020 நினைஞ்சேன், வரிக்கு வரி கொடுத்தேன், பிரபாகரனை பற்றி அவ்வளோ ஆதாரங்கள் அள்ளி போட்டேன். இப்படியான ஒருத்தரை நாங்கள் வெறுக்கத்தான் செய்வோம், ஆனால் நீ நாய்க்கு பேர் வச்சா எங்கள்கிட்ட சண்டைக்கு வர்ற அப்படிங்கிற மாதிரி தூக்கி நிறுத்துற அளவுக்குள்ள ஆள் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் நாங்கள் ஒன்றும் அவரை செய்யாமல் இருக்கும்போது இந்த மாதிரி நீ பேசுகிற இப்படின்னு சொன்னோம். அப்போ ஒரு விவாத அறைகள் விட்ட சீமானுக்கு, நீ தமிழ் தேசியம் ஏமாத்துற, நீ ஒரு ஃப்ராடு, பித்தலாட்டக்காரன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்ய நான் நிரூபிக்கிறேன், பொய்யன், முன்னுக்கு முரண்பட்டு பேசுகிறவன், நீ ஆன்டி முஸ்லீம் என்று சொல்லி நான் நினைஞ்ச பகிரங்கமாக விவாத அழைப்பு விட்டேன். அந்த தொடரில் தான் இந்த பிரபாகரன் டாப்பிக்கும் ஓடியாருதே தவிர, எடுக்க வேண்டி வந்துச்சே தவிர, இல்லாட்டி அவர் கொல்லப்பட்ட பிறகு அது வரைக்கும் பேசுனதே கிடையாது. அது ஒரு விஷயம் ஆச்சா. இப்போ இதான் அதுக்கு பதில். இப்போ ஏன் எடுத்தவங்கிற பதில், இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ அடுத்ததாக 2 விஷயம் சொல்ல வேண்டி இருக்குது. இந்த தமிழன் அரபியன் ஒரு பேசுகிறாங்கல்ல, அதில் கொஞ்சமாவது கூறு உள்ளவன் பேசக்கூடிய வாதமாக இருக்கான்னு 2வது நான் பேசுகிறேன். அதற்கு முன்னாடி இந்த சீமானை பற்றி தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. சீமான்கிறவர் நீங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வகையில் போராளியா, ஒரு புரட்சியாளரா, ஒரு நேர்மையானவரா, அல்லது கொள்கை உறுதி கொண்டவரா அப்படின்ற விஷயங்களை என்ன செய்ய நம்ம அடுக்கடுக்காக ஆதாரம் கூட பார்க்க வேண்டியிருக்கு. அதை பார்க்கறதுக்கு கூட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், நான் 2020 இதே மாதிரி விளக்கமாக நான் போட்டேன். அது இப்போவும் ஆன்லைன் இதே பேஜில் இருக்குது. பிஜேன்னு ஒரு பேஜ் இருக்குது, அதுலேயும் இருக்கிறது, யூடியூப்பில் இருக்கிறது, என்னுடைய தனிப்பட்ட வெப்சைட்டில் onlinePJ.in அதில் அடித்து பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள பதிலாம் இருக்குது. அது தனியாக இருக்கட்டும். அப்படி பதிவு போட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், முஸ்லீம் இயக்கங்களுக்கெல்லாம் சரியான கோவம். என்ன கோவம், இவன் பிரபாகரனை பற்றி பேசிவிட்டானே, இவன் பக்கம் என் பக்கம் திரும்பி வருவாங்களா மக்கள்லாம் என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அதிகமான முஸ்லீம் இயக்கத்தின் தலைவர்கள் சீமானை போய் சந்தித்து பேட்டி கண்டு அவர்கிட்ட விருந்து சாப்பிட்டு விட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு போஸ்ட் கொடுத்து, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம். நான் இது சொன்ன பிறகும் சீமான் முஸ்லீம்களுக்கு எதிரி என்பதை விவாதத்துக்கு அறைகோள் விட்ட பிறகும், நபிகள் நாயகத்தை இஸ்லாத்தையும் உங்களுக்கு வச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொன்ன பிறகும் என்ன செஞ்சாங்க, இப்போ முஸ்லீம் சமுதாயத்தில் அரசியல் இயக்கங்களாக இருக்கிறாங்களே, இவர்கள் எல்லாருமே போய் சீமான வீட்டில் போய் சந்தித்து அதை சந்தித்து ஒரு போட்டாவையும் கொடுத்து, நாங்கள் உங்கள் முஸ்லீம்கள் அவர் எதிராக மாறிடக்கூடாதான், சீமான் ரசிகர் ஆயிரணுமா என்பதற்காக வேண்டி ஒரு பதிவு போட்டாங்க. அந்த பதிவு போட்ட அவ்வளோ ஆதரவாளர்களும் இப்போ கூப்பிட்டார்ல, திரும்ப சொன்னார்ல, மரச்சக்கு இன்னைக்கு வர சொன்னார் இல்லையா, நாட்டு சர்க்கரைக்கு வாங்கண்டார்ல சீமான், சீனியிலேருந்து நாட்டு சர்க்கரைக்கு மாறின மாதிரி, அப்போ என்ன செய்யுங்க, அந்த ஆயிலில் இருந்து மரச்சக்கு என்னைக்கு மாறின மாதிரி நீங்களும் தாய் மதத்துக்கு மாறுங்கன்னு முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அழைப்பு கொடுத்தார் இல்லையா.
அந்த அழைப்பு கொடுத்ததுக்கு பிறகு அவரை தூக்கி திரிஞ்ச அமீருக்கு புரிஞ்சு கொண்டார். நான் வந்து 2 வருஷம் முந்தைய தெரிவிச்சிட்டேன். அமீருக்கு இப்போ தான் உண்மை புரிகிறது. தமுக தலைவர் அவர் ஆளுக்கு தான் போய் சந்தித்தாங்க அந்த சீமானை. நான் அப்போ சொல்லும்போது அவருக்கு இப்போ தான் புரிகிறது. அவர் கண்டிச்சிருக்கிறாரு. பல முஸ்லீம் தலைவர்கள் வந்து இவர் சப்போர்ட்டாக நின்றவங்க. அப்போ சப்போர்ட்டாக நின்றவங்களே பேசுகிறான்னா என்ன அர்த்தம்? அந்த அர்த்தத்தெல்லாம் பேசுகிறான்னு அர்த்தம். நான் சொன்னால் கூட நீ திரிக்கிற உனக்கு நான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு நான் இந்த அறிவுரையை சொல்லும் பொழுது எனக்கு எதிர்ப்பு காட்டுவதற்காக வேண்டி, உனக்கு சப்போர்ட் அந்த சமுதாயத்தை திருப்புறதுக்காக வேண்டி சீமான ஐயா உன்னை வந்து சந்தித்தவர்கள் இவ்வளோ பேருக்கு நீ சொன்ன வார்த்தையில் அர்த்தம் வழங்குது கரெக்டாக. இதைத்தான் நீ சொல்கிற. நான் உங்களை எங்கே சொன்னேன்னு பல்ட்டி அடிக்கிறார் அவர். பல்ட்டி ஒரு புதுசு கிடையாது. அப்படி அடித்த பிறகு அப்படி போய் அந்த கூல் பண்ணப்பட்ட ஆட்களில் ஒரு ஆள் என்ன செய்கிறார், ஒரு ஆள் எல்லாரும் மாறிட்டாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் மாறக்கானா. அவர் அது நிற்பார். யார் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்வார், சீமானை போய் சந்தித்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டு. எதுக்கு சப்போர்ட்டான்? இஸ்லாத்தெல்லாம் அடிக்கலாமா, நபிகள் நாத்தை திட்டிக்கலாமா, சிஏக்கு கத்திட்டார்ல, சிஏக்கு போராடுறாருல, இது போதுமா? அப்போ செருப்பால் அடிச்சுட்டு பிரியாணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஆளுக்கு இவங்கலாம் என்ன செய்கிறாங்க, சோறு போட்டார்ல, சோறு போட்டார், உன்னை செருப்பால் அடிச்சிடல சோறு போட்டான். அது நினைக்கிறதில்ல சீமான் எவ்வளோ முஸ்லீமுக்கு எதிராக என்னென்னலாம் பண்ணியிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியாது. அதை நான் சொல்லியிருக்கிறேன். சொன்ன பிறகு என்ன செய்கிறாங்க, நம்ம குரல் கொடுக்கக்கூடியவர் எதிர்க்கலாமா? இவர் குரலுக்கு முந்திதானே நாம் இருந்து எல்லாத்தையும் இட ஒதுக்கலாம் வாங்கணும். இவர் குரல் கொடுக்க முந்தைய நம்ம தலை நிமிர்ந்துட்டு நம்ம நேத்தனை இவர் வந்தார். நாம் 30-40 வருஷமாக குரல் கொடுத்துட்டு இருக்கிறோமே, எல்லாத்தையும் ஏற்று நிற்கிறோம், தடா புடாவெல்லாம் ஏற்று நின்று அனைத்து அடக்குமுறைகளையும் ஏற்று நின்று ஒரு சமுதாயத்துக்கு வந்து கோலையாக்குற மாதிரி இவர் மாதிரி நமக்கு பேசுகிறார்ல. பேசுனா என்ன, எதுக்கு பேசுகிறாரு? அந்த போதைப் பொருளுக்கு வேண்டி ஷாருக் கான் மகன் கைது செய்ய, முஸ்லீம் என்பவரை கைது செய்வார்னு கேட்பார். உடனே குஷி ஆயிடுவாங்க. இதில் என்னடா உனக்கு இருக்குது, உனக்கு என்னடா இதில் இருக்குது? உன் மார்க்கத்தை அழிக்க பார்க்குறான், உன்னுடைய நம்பிக்கையை கேவலப்படுத்துகிறான், அதை வழங்க மாட்டேன், இதெல்லாம் வழங்க மாட்டேங்குது. இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எங்களில் ஒரு மத குரு, அந்த மத குருக்கு பேர் மன்சூர் காசிமி. இவர் வந்து மவுண்ட் ரோட்டில் மக்கா மஸ்ஜிதில் வந்து இவர் இமாமா இருக்கார். பள்ளிவாசலில் பயான் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு கேளுங்க, அதை அந்த கூத்த கேளுங்க, போடுங்க அதை. இவன் இப்படி பேசிட்டான், சீமான் அதை பேசிட்டான், என்ன பேசினான்னே தெரியல. என் பேசினதை நேரடியா கேட்டவங்க எதுவும் சொல்லவும் இல்லை. அந்த மனுஷன் நான் இப்படி பேசலன்னு சொல்றான். நான் இப்படி பேசலன்னு சொல்றவனை திட்டணும்னு இஸ்லாம் சொல்லி இருக்கா? ஏன் இவ்வளவு பெரிய வன்மம் ஒருவரின் மீது? அவன் சொல்றான், நான் இதை இப்படி பேசல, என்னுடைய பேச்சுக்களை வெட்டி ஒட்டி இந்த மாதிரி கட்டிங் பேஸ்டிங் பண்ணி போட்டுட்டாங்க. நான் முஸ்லிம்களை தாய் மதம் திரும்புமாறு சொல்லவே இல்லை, நான் இந்துக்களை தான் தாய் மதம் திரும்புமாறு சொன்னேன் அப்படின்னு தெளிவா சொல்றான். தாறுமாறா பேசுறது. ஏன் அவரிடத்தில் அழகிய சொற்களால் இஸ்லாத்தை எடுத்து வைக்க முடியாதா? எதிரிகளை நாம் எதுவரைக்கும் அதிகரித்துக் கொண்டிருப்போம். நல்ல முறையில போய் அவர்கிட்ட கேட்டா அந்த மாதிரி அவர் பேசவே இல்லை, முழு பேச்சையும் கேளுங்கள் என்று அவர் போட்டு காமிக்கிறாரு. அதுல அந்த மாதிரி வார்த்தையை, அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஒரு பெரும் கூட்டத்தை எதிர்ப்பதால் நமக்கு என்ன லாபம்? தெரியாமல் பேசுவதற்காக வேண்டி நம்முடைய மக்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்றார்கள். அதே போல எதுவுமே இருக்காது. சீமான் ஆபத்தான ஆள் என்று 2 வருடத்துக்கு முன்னாடி ஆதாரத்தை நான் நிரூபித்த பிறகு போய் சந்திச்சது ஒரு ஆள் அந்த போட்டோவில் இருப்பார். இவர் வந்து அப்போ சீமானுக்கு ரசிகர் ஆகிட்டார் போல இருக்கு. எல்லாரும் தெரிஞ்சுட்டாங்க, போனால் கம்ப்யூட்டர் பேர் நினைச்சிட்டாங்க சீமான் வந்து முஸ்லீம்களை தான் அழைச்சாரு, வேற அர்த்தம் அந்த வார்த்தைக்கு இல்லை என்று எல்லாரும் வழங்கி விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அமீர் தான் தூக்கிட்டு தெரிஞ்சவர். ராமேஸ்வரம் மீட்டிங்கில் அந்த பேசின பிறகு இவங்க 2 பேருடைய பேச்சு தான் எடுபட்டுச்சு. அந்த நடிகர்கள் சார்பாக இலங்கை மக்களுக்கு நடத்தினாங்க இல்லையா, அதுலேருந்து இவர் தூக்கிட்டு தெரிஞ்சது, சேர்ந்து ஜோடியாக பிரச்சாரம் பண்ணுறது, இந்த நாம் தமிழர் கட்சி உண்டான பிறகு கூட ஒரு சப்போர்ட் பண்ணிக்கலாம் இருந்தவர், முழு ஆதரவாளராக மாறி போனவர் என்ன செஞ்சார், இதை பார்த்துட்டு இவர் முஸ்லீம்களை தாய் மதம் மாற சொல்கிறான்னு அவருக்கு விளங்குது, இந்த ரசிகருக்கு விளங்கலை. இப்போ என்ன செய்கிறாரு, அவர் சொல்லலாமா, அவர் தான் மறுத்து விட்டாரே. சொல்லிட்டு மறுத்தா போதுமா, ஆதாரம் இருக்கணுமா? மறுத்துட்டான், நான் சொல்லலைன்ட்டான். சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு இல்லை, முழு வீடியோ போட்டு காட்டினாரு. நீ சரியான நடந்த முடிவோட வெளியிடு பார்ப்போம். பள்ளிவாசலில் உட்காந்து மத குருவாக இருந்துட்டு பேசுறிய, முழு வீடியோ என்ன வெளியிட்டாரு? வீடியோடைய டெக்னாலஜி உனக்கு தெரியுமா? வெட்டி கொட்டி செஞ்சாரா, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணியா? போட்டு காட்டினாரு. அப்போ கூப்பிட்டுருக்கான்னு வழங்குது. இவர் சொல்ற என்ன வழங்குது, சீமான் அழைத்து இவரை என்ன மாதிரி மண்டக்கணும்னு தெரியலை.
அவர் கூட்டி கொண்டு போய் முழு வீடியோ போட்டு காட்டினான்னு சொல்கிறார். அதில் இல்லையா, முழு வீடியோ போட்டு காட்டினாரா இல்லையா? அப்போ நீ முழு வீடியோ போட்டு சமுதாயத்தை காட்டுப்பேன். நீ சொல்ற நிஜமாக இருந்தால் முழு வீடியோ போட்டு காட்டணும். அதில் முஸ்லீம்களை நான் அழைக்கவில்லைன்னு அந்த பேட்டியில் இருக்கணும். இப்போ நாங்கள் எந்த வீடியோவில் பேசினான்னு சொல்கிறோமோ அது முழு வீடியோ இல்லை. அப்படி சொல்கிறீங்கள, நாங்கள் சொல்கிறத உங்களுக்கு எடிட்டிங் பண்ணாது, நீ எடிட்டிங் பண்ணி மாற்றிருந்தா நான் கண்டுபிடிக்கிறேன். எங்களுக்கு தொழில்நுட்பங்கள்ட்ட இருக்கிறது. நீ எதை பார்த்து ஏமாந்த பார்த்தியால் கூப்பிட்டு பேசினாரா, வேறு ஏதாவது கொடுத்தாரா? நீ எல்லாரும் ஏற்றுட்டு நீ அவரை சந்திக்கிற, அவர் உனக்கு மட்டும் கூப்பிட்டு போட்டு காட்டினாருங்கிற அந்த உரையில் அவர் சொல்கிறாரு, எனக்கு போட்டு காட்டினார். போட்டு காட்டினா அப்படி இல்லை, இல்லைன்னு மறுக்கவும் செஞ்சிட்டாரு. நல்லா இருக்கடா உங்கள் நியாயம். நீங்கள் நல்லா தான் மார்க்கத்தை சொல்லுவீங்க. சமுதாயத்தை எந்த அளவுக்கு அழித்து நாசமாக்குறான், என்னென்ன வேலைலாம் செஞ்சுருக்காங்கிறது தெரியல. சரி, சீமான் மறுத்துட்டார்ல, மறுத்ததே நெசமாக பொய்யான்னு பார்க்கணும்ல. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சீமானை பொறுத்த வரைக்கும் அதையும் நிரூபிப்பேன். இவர் முஸ்லீம்களை தான் அழைத்தார் என்பதற்கு இந்த ஒன்று இல்லை, நிறைய ஆதாரங்களை நான் அள்ளி போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இவரை பொறுத்த வரைக்கும் சொல்லிவிட்டு மாற்றுறதை பற்றி கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காது. நம்ம ஒன்று சொல்லிட்டோன்னு வைங்களேன், ஒருத்தன் கேட்டான்னு ஆமாம் சொல் தவறு தாங்க அப்படி சொல்லிடுவோம்ல, சொல்ல கிடையாது. அடுத்த நிமிஷமே நீங்கள் ஹெச் ராஜானா உதாரணத்துக்கு காட்டுவீங்க. ஹெச் ராஜா என்ன செய்வீங்க, உதாரணம் காட்டுவீங்கல்ல. என்ன காட்டுவீங்க, அந்த ஜின்னா 92 ஜின்னா காந்தின்னு சொல்லுவார்ல, இல்லைன்னு மருத்துவர் சொல்லிவிட்டு அந்த பேட்டிலேயே. அப்போ என்ன செய்வாங்க, எடுத்து போட்டு காட்டுவாங்கல்ல. அதுக்கு நீங்கள் ஹெச் ராஜா உதாரணம் காட்டுறீங்க. அதுக்கெல்லாம் டாப்பில் ஃபஸ்ட்டு இடம் வந்து சீமானு தான் கொடுக்கணும். அவர் வந்து சொல்லிட்டு சொல்லலைன்னு சொல்லிட்டாராம். இதுதான் முதல் தடவையாக அவர் எதை சொல்லிட்டு சொல்லலைன்னு சொல்லலை, மாட்டிக்கிறும் போதெல்லாம் சொன்னது தவறுன்னு ஒத்துக்கிற மாட்டார், சொல்லலைன்றவர். இது ஒன்றா ரெண்டா அவர் மாற்றிட்டு பேசின முரண்பாடுகளை முதல் பட்டியல் போட்டுவிட்டு அப்புறம் உன்னை அழைச்சாரா இல்லை ரெண்டாவது வர்றான். அவர் என்ன செஞ்சார், வந்து மீட்டிங்கில் வந்து அண்ணா கருணாநிதி மாதிரி பிச்சைக்கார பயல் ஓட்டார். அப்போ ஒரு செய்தியாளர் நெறியாளர் கேட்குறாரு, ஏங்க அண்ணா கருணாநிதி பிச்சைக்கார பயல் அப்படிலாம் சொல்லலையே, அப்படி சொன்னது கிடையாது, நான் சொல்ல மாட்டேனே மறுக்கிறார். சொன்னிட்டியேன்னு ஆதாரத்தை சொல்கிறார் அவர், இல்லைன்னு மறுக்கிறார். அது பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்க என்னன்னா பிச்சைக்கார பையன் அண்ணாதுரை கருணாநிதி அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்க மாபெரும் தலைவர்னு போட்டுட்டு பிச்சைக்கார பையன் சொல்றது வந்து சரியானதா இருக்கும். பிச்சைக்கார பையன் நீங்க சொல்லிருக்கீங்க, வீடியோல இருக்குது பிச்சைக்கார பையன் அண்ணாதுரை பெரிய இவங்க எல்லாம் படிக்க வச்சாங்க நம்மள அப்படின்னு கேக்குறீங்க. சாச்சா அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். படிக்க வச்சேன்னு சொல்றதுல, படிக்க வச்ச தலைவன் காமராஜ், குடிக்க வச்ச தலைவர்கள் தான் இவர்கள். அது வந்து இவங்க பெருமை. என்ன நாங்க எப்பேற்பட்ட ஆளுகளுடைய பிள்ளை இல்ல, இந்த பிச்சைக்கார பிள்ளை, இந்த அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து வந்தவங்க அப்படி வந்தாங்க. அப்போ சொல்லிட்டு சொல்லுங்கிறாரா, இஸ்லாத்துக்கு அழைக்கல, நான் முஸ்லீம்களை அழைக்கலன்னு சொல்கிறாரு. அதுவும் அப்படி தான் அவனுங்களா சொல்லிட்டு சொல்லலேன் பாரு. சொல்லிட்டு நான் தெரியாமல் அழைச்சிட்டேன், தப்பு தான், நான் அழைச்சேன், வாய் தவறி வந்துருச்சு அப்படி சொல்ல மாட்டான் அந்த ஆள். எப்போ பார்த்தா நான் என்னென்னு கேட்டால் மாட்டிக்கிறும்போது உள்ளுக்குள்ளே வந்துடுது, மாட்டிக்கிறும்போது நான் எங்கே சொன்னேங்கிறது. அதே மாதிரி வந்து இந்த நோம்பில் வந்து இஃப்தார் நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க, இஃப்தார்னு சொல்லி நடத்துவாங்க. அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. இஃப்தாருக்கு அவங்களுக்கு இது மத வழிபாடு. இதில் வந்து தொப்பியை போட்டுக்கிட்டு முக்காடை போட்டுக்கிட்டு ஜெயலலிதா கருணாநிதி உட்கார வச்சுட்டு செய்கிறதுங்கிறது இந்த முஸ்லீம் தலைவர்கள் அரசியல் லாபத்துக்காக நடத்தக்கூடிய அயோக்கியத்தனம். இதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இவரும் செய்கிறாரு, இஃப்தார் தொப்பியை போடுறீங்க, விஜயகாந்தை கூப்பிட்றீங்க, அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க. நான் போவேனா? நான் போக மாட்டேன், இஃப்தாருக்கு போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? இஃப்தாருக்கு நான் போனால் மாரியம்மா கூழுக்கு கூப்பிடுவாங்க, அங்கே நான் போக வேண்டி வரும். அப்போ அதுக்கு போனால் நான் வந்து என் கூழுகைக்கு மாற்றமாக போயிடுறேன். அப்போ நான் எல்லாத்தையும் சமமாக நடக்கணும். நான் அதுக்கும் போக மாட்டேன், இது எதுக்கும் போக மாட்டேன். மத சம்பந்தப்பட்ட எதுக்கு நான் போக மாட்டேன். அப்போ நான் அவங்கள நடிக்கணும், ஏமாத்தனேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு, ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கூழ் குடிக்க மாட்டேன்னு சொன்னவர் சாமி கும்பிட போகிறார். எது செய்கிறாரா, நான் ஒரு கலர் இல்லாமல் இருப்பேன், மத வழிபாட்டில் ஈடுபட மாட்டேன், மாரியம்மனு கூழு காய்ச்சி ஊற்றுற கூட குடிக்காத ஒரு ஆள் என்ன செய்வாராம், போய் நாங்கள் இஃப்தாருக்குலாம் வரமாட்டோம், ஆனால் என்ன செய்வோம்,
ஒரு மத ஐயர்களை வச்சு மந்திரம் ஓதி வழிபாடுனா அந்த வழிபாடு இந்து மத வழிபாடு நடக்கும். அந்த வழிபாட்டில் இவரை வச்சு அந்த பூஜை நடக்கும், இவருக்கே நடக்கும். அதை வந்து இவர் அங்கீகரிப்பாராம். என்ன செய்வார்? இஃப்தாருக்கு காரணம் சொல்கிறார். அது முரண்பாடு. நீங்கள் பாருங்கள், ஒன்றுக்குன்னு சம்மந்தம் ரெண்டையும் இணைச்சி தான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். இவனுக்கும் முருகனுக்கும் தெரியுமா நம்ம இந்துன்னு? என்ன கொடுமையா இருக்கு. நீங்க சொன்ன இன்னொரு மிக முக்கியமான ஆச்சரியமான விஷயம் என்பது, ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கோ அல்லது ஒரு இப்தார் நோன்பிற்கோ நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான போறது இல்ல. நாங்க எதுக்கு அது வந்து இங்க பாருங்க, பொதுவா இருந்துருங்க. நீங்க இங்க போனா அங்க போகணும். அப்புறம் மாரியத்தா கோயிலுக்கு கூழ் குடிக்க போகும்போது நான் அதுக்கு வர மாட்டேன், அது இந்துத்துவம் ஆயிரும்னா அது தேவையற்றதுங்கிறேன் நான். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முரண்பாடு தெரியுதா? இத்தனையும் சொல்லி மாற்றி மாற்றி செய்கிறது, மாற்றி மாற்றி பேசுவார், இல்லாட்டி மாற்றி மாற்றி செய்வார். இவர் என்ன செய்யாருன்னா, ஆரம்பத்தில் மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி ஈழத்து மக்கள் இப்படி கண்ணீர் விட்டு ஈழத்துக்காக நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், இந்த ராமேஸ்வரத்துலேருந்து உள்ள தாக்கம் வந்தவுடனே அது மக்கள் கொஞ்சம் ஆதரிக்கிற மாதிரி தெரிஞ்சவுடனே ஈழத்து வேஷத்தை போட்டார். போடும்போது என்ன செஞ்சார்? நான் ஈழத்து பண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன், நீங்கள் எல்லாரும் ஈழத்து பண்ண தான் கல்யாணம் பண்ணணும், ஈழத்து மாப்பிள்ளையை தான் கல்யாணம், ஈழத்து பண்ண தான் கல்யாணம் பண்ணணும், இலங்கையில் போய் பண்ண கல்யாணம் பண்ணிட்டு வரணுமா? ப்ராக்டிக்கலாக சரியாக வருமா? ரெண்டு நாட்டு பிரச்சனை, கல்யாணம் பண்ணுறதுல பல குடியுரிமை பிரச்சனைலாம் இருக்கிறது, இதெல்லாம் சாத்தியப்படும். அதில் மக்களை ஏமாத்துறதுக்கு ஈழத்து பண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர தத்துவம் மாதிரி பேசினார். ஈழத்து பண்ண கல்யாணம் பண்ணாரா? கல்யாணம் பண்ணார். ஈழத்து பெண்ணா தமிழகத்து பெண்ணா? அவர் என்ன சொன்னார், என்ன பண்ணார்னு பாருங்க. அதில் தினம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எழும்போது அப்போ என்ன செய்யுது? ஒரு தனியாக உட்காந்து அழுகிறதுக்கு வர வழி இல்லாமல் போயிடுது. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு என்னென்னா, இனி வந்து ஒரு சம்பந்த வீடு அப்படிங்கிற மாதிரி இனி சம்பந்த நாடாக அதை மாற்றணும். உறவுகளால் முதல்ல நம்ம இணைஞ்சிட்டோம்னா நம்ம வந்து எந்த வல்லாதிக்க நாடும் நம்மளை பிரிக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்தாக இருந்தது, நினைப்பாக இருந்தது. அப்போ நாங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். அப்போ வந்து இனிமேல் திருமணமாகாத எந்த இளைஞனும் வந்து ஈழத்து பெண்ணை நம்ம திருமணம் செய்வது, நம்ம குடும்பங்கள் இருக்கிற பெண்களுக்கு ஈழத்து பையன்களையே நம்ம மனமுடித்து வைப்பது. ஒரு 10-15 ஆண்டுகள் இது சரியாக நடந்ததுன்னா, இது வந்து இப்போ ஈழத்தில் நடந்த போராட்டது அந்த உணர்வு, அந்த உறவு நெருக்கம் வந்து ஏற்படலை. அதுதான் என்னுடைய வருத்தம். அப்போ இந்த தலைமுறையில் வந்து அதை செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிதான் இப்போ நம்ம ஒரு ஈழத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறணும். அது எல்லாரையும் தம்பி சொல்ல இப்போ நான் தொடங்கி வச்சாதான் அதை முன்னெடுப்பாங்க. அதனால இப்போ நம்ம ஒரு ஈழத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறணும். அது எல்லாரையும் தம்பி சொல்ல இப்போ நான் தொடங்கி வச்சாதான் அதை முன்னெடுப்பாங்க. அதனால இப்போ நம்ம ஒரு ஈழத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறணும். அது எல்லாரையும் தம்பி சொல்ல இப்போ நான் தொடங்கி வச்சாதான் அதை முன்னெடுப்பாங்க. அதனால இப்படி இருக்கிற சீமான் பார்த்துட்டிங்கன்னா 2013 கயல்விழி என்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கயல்விழி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக உறுப்பினர் கே காளிமுத்து என்கிறவரோட மகள் தான். இவரோட சொந்த மகள் கயல்விழியை தான் வந்து சீமான் அவர்கள் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்போ ஈழத்து பண்ண கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து, அதிமுகவுடைய காளிமுத்துவுடைய மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அப்போ பேசலாம் போய் தானே, நான் பேசவில்லைன்னு சொன்னோன்னு ஏற்றுக்கணுமா? அவர் எந்த அஜர்த்து சொல்கிறார், இந்த மதகுரு சொல்கிறாரு, அதை மறுத்துட்டார்ல. அவர் என்னவும் செய்வார், அவர் என்ன தெரியும் மாற்றி மாற்றி பேசுவார். அதே மாதிரி வந்து தமிழ் மொழியில் வேறு மொழி கலந்துடக்கூடாதான். கலந்தா எப்படியா? என் தாயோடு இன்னொருவன் புணர்வது எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது தான் தமிழில். வேறு இங்கிலீஷ் வார்த்தையை போட்டிங்கன்னா எனக்கு அறிவு கட்டவனை இப்படி இது உதாரணமாக? இது ஒரு மொழியில் வந்து இங்கிலீஷில் பேசிட்டான்னா தாயோட புணர்றதா? எவ்வளோ பெரிய கேவலமான உதாரணம் பண்ண அவன் அடிக்காம விட்டுருக்கானுவன். இது ஒரு உதாரணமா? பேசலாம், அப்படி பேசலாம், இங்கே விசில் அடிக்கிறானுவன். என்னது? என் தமிழ் மொழியோட வேற ஒரு மொழியை கலப்பது என் பெத்த தாயோட இன்னொருத்தன் படுக்கிறதுக்கு சமம். எவனாவது பேசுவானா? வேறு மொழியில் ஒரு வார்த்தையை கலக்கிறது இது ஒன்றா ரெண்டு ஒன்றா? அப்படிப்பட்ட ஒரு விஷயமா? உலகத்தில் எல்லா மொழியிலையும் வேறு மொழி கலந்து பேசாமையாக இருக்கிறோம். அதெல்லாம் அந்த மாதிரி அப்படி மொழி பற்று அவளுக்கு பொங்கி எழும். இப்படி சொல்லிவிட்டு இவன் பேசுகிறான் அப்படி இங்கிலீஷ் வார்த்தையை இப்படி சொல்கிறான்ல. தாயோட புணர்ற வேலையை அப்பனை கூட்டி கொடுக்க வேலையை செய்கிறானா இல்லையா? கோவம் வருமா வராதா? அப்போ நான் வந்து தமிழில் ஒரு இங்கிலீஷில் நான் நினைச்சிட்டேன், ஒரு வார்த்தையை சேர்த்துட்டேன்னு சொன்னால் என் தாயோட இன்னொருத்தனை கூட்டி கொடுக்குற அர்த்தம்னு சொல்றிய. அப்போ நீ எத்தனை கூட்டி கொடுத்துட்டு கேட்பமா இல்லையா?
அதை கேளுங்க, ரெண்டையும் சேர்த்து போட்டுருங்க, கேளுங்க. பேசுற போது எல்லாருமே ஆங்கிலம் கலந்து பேசுவது எப்படி? என் தாயோடு பிரிதொரு ஆண்மகன் புணர்வதும் என் தாய்மொழியோடு பிரிதொரு மொழி கலப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான். நாக்கை திருத்த முடியாத ஒரு தமிழன், ஒரு மனிதன் எப்படி நாட்டை திருத்த முடியும்? சரவணன் என்று தானே பொண்ணும், முனியாண்டி மகன் முருகேசன் முருகேசன் என்று தானே பொண்ணும். அது ஏன் எண்ணுலாம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? உங்க அப்பா என்ன வெள்ளக்காரனா? எதுக்கு நீ போடுற இந்த மானங்கட்ட செயலை வேற எவன் செய்வா? நல்ல ஆத்தாள் கப்பனுக்கும் பிறந்த எந்த மான தமிழனாவது, மான தமிழச்சி ஒரு மரத்தி மாறல பால் குடிச்ச எந்த மகனாவது இந்த செயலை செய்யலாமா? ஒரு ஒரு தட்டு, அது மேல ஒரு பாலித்தீன் சீட்டு, 2 இட்லி இருந்து மழை பொழியுது. இந்த சீட்டு மேல விழுந்துச்சுன்னா பூமிக்குள்ள போக விடாது. நாங்க உனக்கு காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னா அதுக்கு ஒரு தூச்சட்டி ஒரு செம்பு எடுத்துட்டு போனோம். இன்னைக்கு காஃபியவே அவன் எல்லாம் பிளாஸ்டிக் பாலித்தீன் எடுத்து சாக்கடைகளை அடைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக் பாலித்தீன் சீட்டு தான். குப்பைகளையும் பாலித்தீனையும் பிளாஸ்டிக்கையும் சேர்த்து கொண்டு போன்லெஸ் சிக்கன் வேணும், அது லெக் பீஸா வேணும். அப்போ இப்படி முன்னோன்னு வரணும். இதை பார்க்கும்போது எப்படி பயணிக்கிறாங்கன்னு தெரியல. இவ்வளவு பிறண்டு பேசுறது, எந்த ஒரு லாஜிக் இருக்காது. கத்துனவனு அறிவார்ந்த விஷயம் நினைச்சு கத்துறதை தவிர அறிவார்ந்த பாயிண்ட் இருக்குமா ஒன்றுமே இருக்காது. அப்படியான விஷயமாச்சா. அதே மாதிரி தருமபுரி விஷயம் உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதாவை கைது செஞ்ச உடனே அந்த கர்நாடகாவில் பார்ப்பனஹள்ளி அக்ரஹாரத்தில் தீர்ப்பு வழங்கினாங்கல்ல, ஆளை உள்ள ஒழிச்சு வச்சுட்டாங்க ஜெயலலிதாவை. வச்ச உடனே அந்த தருமபுரி பக்கத்தில் என்ன செய்கிறாங்க, இதை கண்டிக்கிற விதமாக வேளாண்மை விவசாய கல்லூரி மாணவிகள் கோவையிலேருந்து பஸ்ஸில் வரும்போது அந்த பஸ்ஸில் தீயை வச்சு கொளுத்தி அந்த மாணவிகள்லாம் சாவடிச்சாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதில் தண்டிக்கப்படவும் செஞ்சாங்க. அதில் உள்ளவங்க செஞ்சாங்க, சிறை அனுப்பப்பட்டார்கள், தண்டிக்கப்படவும் செஞ்சார்கள். அதிமுக ஆட்சி என்ன செஞ்சுன்னு கேட்டால் அண்ணா பிறந்த நாள் இதை விடுதலை செய்வாங்கல்ல, அதில் இவங்களை விடுதலையும் செஞ்சாங்க அவங்க குற்றவாளிகள் 2. இப்படியே சம்பவம் நடந்த விஷயம். சரி, இந்த விஷயத்தை பற்றி அதிமுக காரன் செய்யறேன்னா அவனுக்கு ஒரு பார்வை இருக்கும், இவனுக்கு ஒரு பார்வை இருக்கும். இந்த சீமானை பொறுத்தவரைக்கும் என்ன செஞ்சான்னு கேட்டால், ஜெயலலிதாவோட கூட்டணியாக ஆதரவு தெரிவிச்சுட்டு ஜெயலலிதாவோட அடிவரடியாக கொஞ்ச நாள் இருந்தார். அந்த நேரத்தில் என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், இது அப்படி செய்யவே இல்லை, பஸ்ஸில் மக்கள்லாம் இறக்கி விட்டுட்டு எவனோ கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க, இப்போ தடுக்க போனார்கள் இவங்கெல்லாம், அவங்கள போய் நினைச்சிட்டாங்க, கைது பண்ணி பொய்யா போட்டாங்கன்னு பேசினார். அதுக்கடுத்து என்ன செய்கிறார், ஜெயலலிதா கண்டிக்க ஆரம்பிக்கும் பொழுது உசுரோட வச்சு கொளுத்துனாங்கிறார். ஒரு மனுஷன் ஒரு நாக்கு எப்படி இந்த ஒரு விஷயத்தை கேளுங்க, என்ன மாதிரி பிறண்டு பேசுவான் என்பதற்கு இந்த ஒரு பேசி போதும். ரெண்டையும் கேளுங்க. பேருந்தில் செல்லும் பொழுது தருமபுரி மாவட்டத்திற்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் மறித்து இந்த பேருந்தை தீ வச்சு கொளுத்துகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அவருடைய கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள், தலைவர்கள். அந்த மாணவிகள் கதறுகிறார்கள், எங்களை எல்லோரும் இறக்கி விட்டுட்டு பிறகு வேணால் பேருந்தை நீங்கள் எரித்துக் கொள்ளுங்கள் என்று. அதற்கு கூட செவிசாய்க்காமல் அவசரமாக அந்த வாகனத்தின் மீது எரிபொருளை வீசி 3 மாணவிகளை உயிரோடு எரித்து கொன்ற செயலை செய்தது ஜெயலலிதா தான். மறுபடியும் சொல்லுங்க. கல்லூரி மாணவிகளை எரித்து விட்டதாக 3 பேருக்கு தூக்கு தண்டனை. அந்த 3 பேரும் வேலூர் சிறையில என்னோட தான் இருந்தாங்க. மிக நல்லவங்க. ஆனா உண்மையிலேயே அந்த செயலுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் சொல்றதை நீங்க நம்பித்தாகணும். ஏன்னா அது சத்தியம். அவங்களுக்கு தெரியாது அப்படி ஒண்ணு நடந்ததே. என்ன நியாயமா நடந்திருக்கு தெரியுமா? வெறும் பேருந்து தான் நின்றுருக்கு, வெறும் பேருந்து தான் அப்படின்னு நினைச்சு யாரோ சில பேர் பத்த வச்சு விட்டாங்க. அதான் உண்மையிலே நடந்தது. அந்த எரியும் போது பத்த வைக்கும் போது வெறும் பேருந்து தான். ஆனா பேருந்து எரிஞ்சு இருக்கும்போது காப்பாற்ற ஓடி வந்த 3 பேரும் இவங்க 3 பேரும் நின்னதுனால இவங்களே அதை எரித்தவர்களாக அடையாளம் காட்டப்பட்டு இன்னைக்கு மரண தண்டனை வாங்கி சிறைக்குள்ள இருக்கிறார். அப்போ இதில் வழங்கிட்டீங்களா? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான பார்வை. 2ல் 1 இருந்தால் பரவாயில்லை. உன் பார்வை என்ன? ஒரு நேரத்தில் ஆதரிக்கும் போது இல்லவே இல்லைங்கிறான், எதிர்க்கும் போது ஆமாங்கிறான். அப்போ இப்படி பேச நான் வந்துக்கிட்டு நான் சொல்லலைன்னு சொல்கிறது நம்புறாரு அந்த அஜர்த்து. எப்படிப்பட்ட மூளை வறண்டு போயிருக்குன்னு பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் இந்த 100 நாள் வேலை திட்டம்னு வச்சுருக்கிறாங்க. இதில் கிராமப்புறத்தில் விவசாயிகளுக்கு மழை பெயர்ந்து வைங்க, வறண்டு போயிடும். வறண்டு போனால் கூலிக்கு வேலைக்கு போக முடியாது. அன்றாடம் உழைச்சி தான் அவங்க சாப்பிட வேண்டிய வேறு வேலைகள்னால்
எப்போதும் கிடைக்கும். ஒரு கடையில் வேலை செய்கிறான்னு வைங்களேன், அவன் 365 நாள் கடையில் வேலை பார்த்துட்டு இருப்பான். தொழிற்சாலையில் ஞாயிறு இல்லாத எல்லா நாளையும் வேலை பார்ப்பான், ஓவர் டைம்லாம் பார்ப்பான். விவசாயத்தில் விவசாயம் நடந்தால் தான் பார்க்க முடியும். விவசாயம் நடக்கலைன்னா வேலைக்கு போக முடியாது. அப்போ என்ன செஞ்சாங்க, அரசாங்கத்திலேருந்து ஒரு திட்டம் போட்டு 100 நாள் வேலை, உங்களுக்கு 100 நாளைக்கு வேலை. என்ன வேலைன்னு கேட்டால், அந்த மரங்களை களிச்செடியை வெட்டுறது, வேலைக்கு ஒரு மரத்தை வெட்டுறது, குளங்களை தூர் வாருவது, இப்படியான வேலைகளை ஒரு 200 ரூபா டெய்லி சம்பளம் கொடுத்து அதை கஞ்சி குடிக்கட்டுமே என்பதற்கான விவசாயிகளுக்கு வேலை இல்லாமல் இருக்குது. அந்த வேலை இல்லாத நேரத்தில் சும்மா கொடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு கொஸ்டின் ஆகும். அதனால் ஒரு வேலைன்னு ஏதாவது போட்டு என்ன செஞ்சாங்க, அது அரசாங்கத்தை செஞ்சாங்க. சரி, இது உனக்கு பார்வை தப்புன்னு தெரிக்கலாம், ரைட்டுன்னு தெரிக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ஆள் என்ன செஞ்சான், சீமா 100 நாள் வேலை திட்டம் வந்து இப்போ உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது. எல்லாம் சீட்டாடிட்டு இருக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு, எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. பார்க்காதவங்களுக்கு அது பார்க்காம கொடுத்தா கூட தப்பு கிடையாது. கஞ்சி குடிக்க தேவை இருக்குது. விவசாயிக்கு மற்றவனுக்கு வித்தியாசம் இருக்குது. வேறு தொழில் பண்ணுறவனுக்கு எல்லா நாளும் வேலை இருக்கும். விவசாயிக்கு மழை பெஞ்சா தான் வேலை, விவசாயிகள் நடந்தால் தான் வேலை. 5 வருஷம் காய்ச்சி போச்சுன்னு சொன்னால் செத்து போயிடுவான். இந்த 100 நாள் வேலையும் இந்த அரசாங்கம் கொடுக்குற இலவச அரிசி இருந்தால் தான் அவன் வாழவும் முடியுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் பொழுது இதை கண்டித்து பேசுகிறான் சீமா. சரி, உன் கருத்து இருந்துட்டு போகுது. பேசிட்டு கேட்குறாங்க, இதை போய் நீங்கள் கண்டிச்சிக்கல. நான் கண்டிக்கலாம் இல்லையா, நான் சொல்லவே இல்லைங்கிறான். பல பேட்டிகளில் சொன்னது, இது ஒரு பேட்டியில் நான் ஒன்று உதாரணத்து போட்டிருக்கிறேன். பல பேட்டிகளில் பல உரைகளில் இதை பயங்கரமாக ஆக்ரோஷமாக கண்டித்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சதை விட்டு என்ன செய்யறான், சொல்லலைங்கிறான். 100 நாள் வேலைக்கு சொல்லி விளக்கமாக விழாவாரியாக விவரித்து பேசின ஒரு விஷயத்தையே சொல்லலைங்கிறான். அப்போ இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களை அழைச்சிவிட்டு அழைக்கலைங்கிறான். இதை நம்புறான் அந்த ஆள். அதை கேளுங்க, 100 நாள் வேலையை. இதே நான் பேசினேன் அன்னைக்கு கூட்டத்திலயுமே. இப்படி செய்யுங்கன்னா சொன்னேன், இப்படி செய்யுங்க, இப்படி உழைப்பை கொண்டு அதுல ஈடுபடுத்த சொல்லுங்க. வயது முதிர்ந்தவர்கள்லாம் அதுல அவங்களெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. முதியோர் ஊக்கத்தொகை கொடுத்த மாதிரி இருக்க வச்சு ஊக்கத்தொகை கொடுத்துருங்க. அவங்கள உழைப்பு வேர்வையில் உழைக்க விடாதீங்க. 50 வயசு 55 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்கள உழைப்பில் ஈடுபடுத்துங்க. மீதி இருக்கிறவங்கள ஓய்வு கொடுத்துருங்க. அவங்களுக்கு 200 ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுத்துருங்க. அப்புறம் நீங்க வந்து ஒரு நாட்டின் குடிகளை உழைப்பிலிருந்து வெளியேற்றி சோம்பி இருப்பதற்கு ஊதியம் கொடுத்து வச்சது இந்த நாடு தான். என் நாடு ஒரு திட்டம் வச்சிருக்கு, 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் தான். அதுக்கப்புறம் அதுக்கு வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு திட்டம். என்ன 100 நாள் வேலை? 100 நாள் வேலையில வெட்டின ஏரி எத்தனை, தூர் வாரின குளம் எத்தனை, நட்டு வளர்த்த மரங்கள் எத்தனை? ஒன்றும் கிடையாது. என்ன வேலை? உட்கார்ந்து மந்தையில் சீட்டாடுவது அல்லது பல்லாங்குழி ஆடுவது. உழைக்காமல் உழைப்பிலிருந்து வெளியேற்றி சோம்பி உட்கார வைப்பதற்கு ஒரு சம்பளம் கொடுக்கும். அங்க வேளாண்மைக்கு எங்க ஆத்தால பொண்ணு விளைஞ்ச கத்தரிக்காயை பறிக்க, தக்காளியை பறிக்க ஆள் இல்லாம தவிச்சிட்டு இருக்கான். அப்ப மனித உழைப்பை, மனிதனுடைய பேராற்றலை உழைப்பில் செலுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டி வாழ வைப்பதான் வளர்ச்சி. அதுக்கு பிறகு தான் டெவலப். அப்படி இந்த நாடு சிந்திக்கல. அடுத்து வந்து நாய் இருக்கிற நாட்டு நாய்களை தான் நம்ம என்ன செய்யணும், வளர்க்கணும். ராஜபாளையம் நம்ம உள்ளூர் நாய்களை தான் வளர்க்கணும். இப்போ என்ன செய்கிறாங்க, எல்லோரும் வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து இறக்கப்பட்ட ஒரு கிராஸ் நாய்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உணவை கடை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கிறது. அதுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ இப்போ கெட்ட செயல் மாதிரி என்ன செய்யறான், அந்த ஆள் பேசுகிறான். நாட்டு நாய் தான் வளர்க்கணும். சரி, சொல்லிட்டு போ. வெளிநாட்டு நாயே, இந்த பாம்பரணி, இந்த மாதிரி நாய்கள்லாம் இருக்கணும், ஸ்டைலுக்கு வளர்க்குற நாய்கள்லாம் அது தப்புண்டு கொள்கையாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம். இப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டில் பெரிய வெளிநாட்டு நாயை வளர்த்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பாருங்க, 7ஆவது படியாக போடுறான். நம்ம நாட்டு நாய் இருக்கு பாருங்க, நாட்டு நாய் கோம்ப சிப்பிப்பாறை இப்படின்னா நாட்டு நாய் வச்சிருந்தோம். நம்ம வீட்டிலேயே கிடக்கும். நம்ம வீட்டு நாய் இன்னைக்கு எங்கே கிடக்கு? ரோட்ல கிடக்கு. தெரு நாயா நிக்குது, தெரு நாயா. நாட்டு நாய் நம்ம பாரம்பரியமா நம்ம கூட வாழ்ந்து வந்துடலாம். நம்ம வீட்டு நாய், நாட்டு நாய் தெருவில் கிடக்கு. அல்சேஷன், பமேரியன், இந்த நாய்க்குட்டி எல்லாம் விலை 30,000, 40,000, 50,000 இதை கொண்டாந்து இறக்குறான். நினைச்சு பாரு, இந்தியா முழுமைக்கும் எத்தனை லட்சம் கோடியை நாய் விட்டு சம்பாரிச்சிருக்கான்னு பாத்துக்க. இது ஒரு சந்தை, இதுதான் அரசியல். இந்த நாய்க்கு நம்ம நாய் நம்ம சாப்பிட எச்சியோட சாப்பிட்டு விசுவாசமா வாழாட்டி கிடக்கும். அந்த நாய் எச்சியோட திங்காது. அதுக்கு அவனே உணவு தயாரிக்கிறான், அதைத்தான் வாங்கி போடணும்பா. அவனே ஊசி மருந்து வச்சிருக்கான், அதைத்தான் போடணும்பா. நுட்பமா கவனிக்கணும். இதுல பல லட்சம் கோடி வர்த்தகம் இருக்கு, பிசினஸ், வியாபாரம் நாயில. சரிப்பா, Hey!
அப்போ நாட்டு நாயை வளர்க்குறது எந்த நாயை வளர்க்குறான்னு நாட்டு நாயை வச்சுக்க ராஜபாளைய நாயை வச்சுக்கிறவர் தெரியுதா உங்களுக்கு? அப்போ மக்களுக்கு இப்படி மக்களை ஏமாத்தின ஒருத்தனை தமிழக தலைவரில் யாரையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அது மாதிரி பிறமொழி கலப்பு பற்றி சொன்னது ஒரு போட்டேன், அதை விட விரிவாக சொல்லக்கூடிய எந்த வீடியோவும் பாருங்கள். பிறமொழி கலப்பு பேசக்கூடாதுங்கிறதுல எப்படி இருக்கிறது இதான் சொல்ல வீடியோ தான் போட்டிருக்கணும். பேசுற போது எல்லாருமே ஆங்கிலம் கலந்து பேசுவது எப்படி? என் தாயோடு பிரிதொரு ஆண்மகன் புணர்வதும் என் தாய்மொழியோடு பிரிதொரு மொழி கலப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு ஒரு தட்டு, அது மேல ஒரு பாலித்தீன் சீட்டு, 2 இட்லி இருந்து மழை பொழியுது. இந்த சீட்டு மேல விழுந்துச்சுன்னா பூமிக்குள்ள போக விடாது. காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னா அதுக்கு ஒரு தூச்சட்டி ஒரு செம்பு எடுத்துட்டு போனோம். இன்னைக்கு காஃபியவே அவன் எல்லாம் பிளாஸ்டிக் பாலித்தீன் எடுத்து சாக்கடைகளை அடைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக் பாலித்தீன் சீட்டு தான். குப்பைகளையும் பாலித்தீனையும் பிளாஸ்டிக்கையும் சேர்த்து கொண்டு கூட்டிகிட்டு இருக்கா. சரி, அடுத்து என்னன்னு கேட்டால் பிறந்த நாள் பற்றி ஒரு கருத்து சொல்கிறார். பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது, நான் கொண்டாட மாட்டேங்கிறார். நல்ல கருத்து. நான் கூட கொண்டாட மாட்டேன், நானே இதுக்கு தான் செய்கிறேன், நானும் கொண்டாடுனது கிடையாது, எங்கள் நபிகள் நான் எதுக்கு கொண்டாடக்கூடாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். பிறந்த நாளுங்கிற ஒரு மடத்தனம். சரி, பிறந்த நாள் கூடாதுன்னு சொல்லக்கூடிய இவர், கொண்டாட மாட்டேன்னு சொல்லக்கூடியவர், இவர் காளிமுத்து மகளை கல்யாணம் பண்ணி புள்ள பெற்ற உடனே அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாரு. பிறந்த நாள் கொண்டாடுறது தப்புன்னு பிரச்சாரம். தன்னுடைய மகனுக்கு பிறந்த நாளை கொண்டாடுற, அது எப்படி கொண்டாடுறாரு? அதை தாயோட இன்னொருத்தன் புணரக்கூடிய ஒரு தத்துவத்தில் கொண்டாடுற. ஹாப்பி பர்த்டே இங்கிலீஷில் சொல்லி என்ன செய்கிறாரு, கொண்டாடுற. அதை பாருங்கள், பிறந்த நாளை. பிறந்த தினம் கொண்டாடுறதில்ல யாருக்கும் பெருசா. நம்ம நினைவு தினத்தை போட்டுறதும் தமிழர் மரபு. அது எங்க தலைவரை தவிர யாருக்கும் நாங்கள் கொண்டாடுறதில்ல. அப்ப பூலித்தேவனுக்கு மட்டும் கொண்டாடுவோம், ஏன்னா அவருக்கு இறந்த தினம் தெரியாது. அதனால Happy birthday to you. அப்போ இது சந்தர்ப்பாதி வழங்குதா? சரி, அதை விட பாஜக நான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறார்ல, ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, நீ பாஜக எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்க, மும்பை நகராட்சியில் பாஜக சார்பில் ஒருத்தர் போட்டிக்கிட்டார், நீங்கள் இங்கேருந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தீங்க, அது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்கிறாரு, நான் ஒரு தமிழர் நம்ம நண்பர், அதுக்காக போனேன், பாஜகவுக்கு போகல. நான் பேசும்போது இந்த கொட்டி பேனர்லாம் வைக்கக்கூடாது, என் மேடையில் நான் ஆதரித்து பேசுவேன்னு சொன்னே தவிர பாஜக மேடையில் பேசலான்னு பதில் சொல்லுவார். அவர் மடக்குவார், வேட்டிக்கு அனுப்புவார், இல்லை நீங்கள் பேசியிருக்கிறீங்க, இந்த ஆதாரம்லாம் இருக்குது, நீங்கள் இப்போ பாஜக உங்கள் மேடையில் பாஜக மேடையில் நீங்கள் பேசுகிறீங்க, பல ஏரியாவில் போய் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, உங்கள் கொடியை வச்சு பேசலை, உங்கள் மேடையில் பேசலை, பிஜேபி மேடையெல்லாம் பேசியிருக்கிறீங்க, அதுக்கு ஆதாரமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி போடுவார். அது திருதுன்னு அதுக்கு பதில் கிடையாது. ஏன் பொய் சொல்ல அப்படி தெரிஞ்சு? பாஜக தான் ஆதரவு தெரிவித்தேன். அதை பாருங்கள், மும்பைக்கு போனது எதிராக விமர்சனங்கள்ல ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுறது, நீங்க மும்பைக்கு சென்று பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டவர், பரப்புரை செய்தவர், இன்றைக்கு அவர்களுடைய பின்னணியில தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அது ஒரு பைத்தியக்காரத்தனம். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவார். தமிழ்ச்செல்வன் நம்ம சகோதரர் புதுக்கோட்டைக்காரர், அங்கே அவர் போட்டிடுறாரு, பிஜேபியோட வேட்பாளர். அவர் ஒரு ஈழ விடுதலை ஆதரவாளர், அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாளர். அங்கே போய் என்னுடைய மேடையில அவங்க கட்டியிருந்த கொடியெல்லாம் எடுத்துட்டாங்க, என்னுடைய மேடையில அவரை ஏற்றி இவருக்கு வாக்கு செலுத்துங்க. புகைப்படங்கள்ல அவங்களுடைய கொடி, அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய பின்னணியோட தான் புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. அதையெல்லாம் இன்னைக்கு திரும்ப மறுபதிப்பு செய்து வலைதளங்கள்ல அதை மறுக்க முடியாது. பாரதிய ஜனதா தமிழ்ச்செல்வன் மட்டுமல்ல, மற்ற வேட்பாளர்களுக்கும் நீங்க அங்க எங்கெங்க போனீங்கிற வரைக்கும் டீடைல்ஸ் போறாங்க. நீங்க உங்க பரப்புரை நடந்திருக்கிறது. தமிழ்ச்செல்வனுக்கு வாக்கு கேட்டது உண்மை, அது சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. கூடுதலாக அந்த என்னென்ன தொகுதிகள் நான் வேணா பட்டியல் சொல்றேன், எங்கெல்லாம் நீங்க கூட போனீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் இருந்திருக்கிறதுங்கிறதுனால இப்போ இந்த செய்தியை யாரை நோக்கி கேள்வி எழுப்பணுமோ அதிகாரத்தில் இருக்கவங்களால தான் இன்னைக்கு ஒரு முடிவு கொடுக்க முடியும். ஆனால் அதை ராஜீவ் காந்தியை புலிகள் கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நாடு புறா சொல்லி பிரச்சாரம் பண்ணி அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் வழக்கம் நடந்துகிட்டு இருக்கிறது. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ராஜீவ் காந்தியை புலிகள் கொள்ளுவாங்களா? எவ்வளோ தங்கமான ஆள் ராஜீவ் காந்தி, அவரை போய் புலிகள் இப்படி கொள்ளுவாங்க, புலிகள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தார் அவர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஒரு தடவை பேசுகிறார். இன்னொரு மேடையில் பேசுகிறாரு,
நாங்கள் தானே கொன்றோம். ராஜீவ்காந்தியை கொண்டு பெருமை, தமிழன் கொண்டான்னு பெருமைப்படுறோங்கிறார். ராஜீவ்காந்தியை புலிகள் கொல்லவே இல்லை, கொல்ல நியாயமும் இல்லை, அவ்வளோ தங்கமான மனுஷன் ஒரு இடத்துல பேசுகிறான். இன்னொரு இடத்துல நாங்கள் தான் கொல்லவே செஞ்சோம். இப்படி எவனாச்சும் பேச முடியுமா? இதெல்லாம் கேட்கணும். அந்த மன்சூர் காஷ்மீர் இதெல்லாம் கேளுங்க. அவர் மறுத்துட்டார்ல, இதை தான் மறுத்தார். பாருங்க, போடுங்க ராஜீவ்காந்தியை. மரவன் புலவு சச்சிதானந்தமும் அண்ணன் காசியானந்தன் போன்றவர்களும் போய் ஐயா ராஜீவை பார்க்கும்போது கடந்த காலத்துல நான் தவறு பண்ணிட்டேன், அதாவது ஐபிகே அனுப்பி நான் உறுதியா நான் வென்று வந்துருவேன், மறுபடியும் பிரதமரா நான் பிரபாகரனுக்கு நான் நிச்சயம் உதவுவேன், தொடர்ச்சியா சண்டையிட்டு கொண்டு இருக்க சொல்லுங்க, நான் நிச்சயம் உதவுவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 மாசத்துல கொல்லப்படுறாரு. அப்படின்னா ஒரு விடுதலை நேசிச்சு நிக்கிற ஒரு தலைவன், ஒரு மிகப்பெரிய இந்திய பெருநாட்டை நேசிச்சு நிக்கிற தலைவன், ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவரை, அதுவும் தனக்கு உதவுறேன்னு சொல்ற தலைவரை கொல்லுவாரா? அதேதான்டா ராஜீவ்காந்தி கொன்னோம். சரிதான்டா. ஒரு காலம் வரும், வரலாறு திருப்பி எழுதப்படும். என் இனத்தை இந்திய ராணுவம் அமைதிப்படை என்கிற அநியாயப்படை அனுப்பி இன மக்களை கொன்று குவித்த ராஜீவ்காந்தி என்கிற என் இனத்தின் எதிரியை தமிழர் தாய் நிலத்தில் கொன்று புதைச்சோம் என்கிற வரலாறு. அப்ப ராஜீவ்காந்தியை நீ கொண்டியா கொள்ளலையா, எதுக்கு முரண்பட்டு பேசுற? அப்ப நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தர் நீ பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி தலைவரை உன்னோட கொண்டு பேசுவாங்கன்னு பார்த்துருக்கோம். இப்படி ஒருத்தனை பார்த்துருப்பீங்களா? இப்போ இந்து மதத்தில் உள்ளவங்க நம்பிக்கையில் பொட்டு வைப்பாங்க. நாங்கள் முஸ்லீம்கள் வைக்க மாட்டோம். வைக்க எப்பவுமே வைக்க மாட்டோம். இந்துக்கள் பொட்டு வைக்க நான் குறையும் சொல்ல மாட்டோம். இந்தால் என்ன செய்கிறாரு, நான் போனேன், ஒரு விழாவுக்கு போனேன், பொட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணி பொட்டு வைக்கலாமான்னு பேசுகிறார். பொட்டு வைக்கலாமான்னு பேச இவர் அந்த கல்யாணத்தில் இவரும் கொண்டாட்டி பொட்டு வச்சுக்கிட்டு இருக்குது. அதை கேள்வி கேட்குறாங்க. பொட்டு வைக்கிற காட்சியை பாருங்கள். இந்த திரைப்பட தொழிலாளர் சங்கத்துக்கு போறேன், அங்க போன பார்த்தா மார்க்ஸ் தலையில பொட்டு வச்சிருக்கு, சந்தன பொட்டு, குங்கும பொட்டு வச்சிருக்கு. கீழே ஊதுவத்திய படத்துக்கிட்டு சைடுல சொருகி பக்கவாட்டுல சொருகி கும்பிட்டு இந்த தவறுகளை சகித்துக் கொள்ள சொல்றதே பெரிய தவறு இல்லையா? தவறை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக என்னைய பொறுத்து கொள்ளுங்க. இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த கொண்டே. அப்போ பொட்டு வச்சுருக்காரா? பொட்டு கிண்டல் எது கிண்டல் பண்ணுற நீ? அது பொட்டு வைக்கிறது சரி இல்லைன்னு சொன்னால் வைக்காம வைக்காம ஏறி, பொட்டு வைக்கிறது சரின்னு சொன்னால் வச்சா அது இல்லை, அவன் மதத்தில் வச்சுட்டு போகிறான் உனக்கு என்ன? அது கிடையாது. இது வாயில் இன்னத்தையா உலர் ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் நமக்கு பார்க்க வேண்டிய சத்தம் போட்டு பேசுகிறாரு தவிர தப்பையும் உறுத்தல் இல்லாமல் சத்தம் போட்டு பேசுவார். அதுதான் அடிப்படை. உண்மை நினச்சிக்கிறாங்க. சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு மரகலண்ட ஆள் தான் இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி தான் பேச முடியும்னு விளைக்கிறீங்க. அது மாதிரி கமலஹாசன் சினிமா நடிகர்லாம் இருக்குது வர்றாங்க, இவங்கெல்லாம் யார் என்ன அப்படின்னு கேட்டுட்டு வரச்சது கூடாதுன்னு சொல்கிறார். ஒரு தடவை சொல்கிறார். சொல்லிவிட்டு கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது நேர தேடி போய் ஆசி வழங்க போயிட்டாராங்க. கமலஹாசன் இவர் தேடி வரக்கானா? கமலஹாசன் என்ன அடுத்து தயாரி சினிமாவில் நடிக்கவோ அல்லது இயக்குனர் வாய்ப்பு ஏதாவது கொடுப்பாருன்னு நினச்சாரா நம்ம தெரியல. கமலஹாசனை பற்றி என்ன சொன்னார் அவர்? என்ன மக்கள் மையம், என்னது மக்கள் மையம் அமைச்சார்ல, அதில் போய் எப்படி துவக்க விழாவில் இவர் கலந்துக்கிட்டு என்ன பேசினார்னு பாருங்க. என்னடா அது இப்படி பேசுற அயோக்கிய பேரெல்லாம் பொண்ணை யாருக்கா கட்டி கொடுத்தீங்க? எவன் வந்தாலும் கட்டி கொடுத்தீங்களாடா? பொண்ணை சாதி வார்த்தை கட்டி குடிக்கிறது, மண்ணை எவன் வந்தாலும் கூட்டி கொடுக்கறதாடா? என்னடா உங்க பழக்கம்? எங்களுக்கு தாயும் ஒண்ணுதான், தாய் நிலமும் ஒண்ணுதான். என்ன நினைக்கிறேன், கமல்ஹாசனுக்கு நிறைய ரசிகர்கள், ரஜினிகாந்துக்கு நிறைய ரசிகர்கள். தம்பி, உனக்கு கைதட்டுற ரசிகன் தான், எனக்கு கருத்தியல் புரட்சியாளர் பல லட்சக்கணக்கில் படையில் இருக்கான். பொய் பொய்யா பேசி இவங்க பேசிடுறாங்கல்ல, நாங்க வந்தா அதை செஞ்சிருவோம், நாங்க வந்தா இதை பண்ணிடுவோம். ஃப்ராட் கம்யூனிட்டிகள் இதே வேலை தான் எங்களுக்கு. ரஜினி வந்தா தான் சரியாக, கமல் வந்தா தான் சரியாக, உங்களை எல்லாம் கொன்னா தான் நாடு சரியாக. நல்லா கவனிச்சுக்கணும். புரியுதா? புரியுதா ராஜா? இப்ப இந்த மண்ணின் மக்களால் பெரிதும் நேசிக்கப்படுகிற கலைஞராக இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவங்க 21ஆம் தேதி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிறாங்க. அவங்க தொடங்க இருக்கிற இந்த அரசியல் பயணம் வெற்றி பெற என்னுடைய உள்ளன்பு கொண்டு நான் வாழ்த்துறேன்.
அது எங்கள் மண்ணிலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்தே தொடங்குறாங்க. அந்த பயணம் வந்து ஒரு புரட்சிகர அரசியல் பயணமாக, ஒரு வெற்றிகர அரசியல் பயணமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்காக நான் உளமாற வாழ்த்துறேன். என் மகன், என் மகத்தான கலைஞன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாற்று அரசியலை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த களத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நாங்கள் வந்து வாழ்த்தணும். அவங்க வந்து நான் நேசித்த ஒரு மாபெரும் கலைஞர். அவர் என்னை வந்து பார்க்கறது சரியா இருக்காதுன்னு, அது பண்பாட்டு அளவில் சரியா இருக்கு. அதனால நான் வர்றேன்னு சொல்லிட்டு உடனே நான் வந்து சந்திக்கிறேன். அடுத்து வந்து இந்த ரெண்டு மூணு விஷயத்தை நான் தவிர்த்துறேன், மேலட்டும் சொல்லிடுறேன். போட்டோம்னு சொன்னால் அது ரொம்ப கீழ்த்தரமாக இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை கேவலப்படுத்தியிருக்கிறாரு. அதனால் நம்ம இதுக்கு வேணால் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அது நீக்கிறதுக்கு வாய்ப்பாக போயிடும். அதனால் விளக்கம் பண்ணி சொல்லிடுறேன். முருகனுடைய வேலை பற்றி கண்டா பின்னாண்டு நெஞ்சார் கிண்டல் பண்ணி பேசினார். அப்புறம் அந்த வேலுக்கு உள்ள மகத்துவத்தை பற்றி பேசுகிறார். அந்த வீடியோ நான் போடலை. முருகனை திட்டிருக்கார்ல, அதை வச்சு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி மாயோன்னு சொன்னால் கிருஷ்ணர் இருக்கார்ல, அவர் மாயோன்பாங்க. அவர் பயங்கர லீலை பண்ணார், அப்படிலாம் பேசுகிறாரு. பேசிட்டு கிருஷ்ணரை வழிபடணும்னு, ஜெயந்தி கொண்டாடணும்னு பேசுகிறார். அதை நம்ம போட்டோன்னு வைங்களேன். அந்த திட்டினதை போட்டோம்னு சொன்னால் நான் தான் அதை வந்து பரப்புனன்ற மாதிரி எடுத்துக்கிறவாங்க. நான் அதை தவிர்த்துட்டேன். அதே மாதிரி சிவன் பார்வதி அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப அசிங்கமாக அருவருக்கத்தக்க முறையில் பேசியிருக்கிறார். அப்போ நான் பேச மாட்டோம். ஆனால் பேசிட்டு என்ன செய்கிறாரு, நாங்கள் சிவன் தான் எங்கள் முப்பாட்டன்னு சொல்கிறாருல, அந்த மாதிரி வீடியோக்களை தவிர்த்துட்டேன். இப்போ வருவோம். அடுத்து என்னென்னு கேட்டால், இவருடைய இது வந்து ஜெயலலிதா வந்து இப்போ ஊழல் யார் ஊழல் இல்லைன்னு சொல்கிறாருல, ஜெயலலிதா ஊழலுக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ கண்டுக்கிறான், நீ ஊழலை ஒழிக்கிறான்னு சொன்னால் ஜெயலலிதா ஊழல், கருணாநிதி ஊழல்னு சொன்னால் அது வரைக்கும். ஜெயலலிதா வந்து ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார். கருணாநிதி வந்து தப்பிச்சிட்டார், தண்டிக்கப்படலை. எல்லாம் ஊழல் பண்ணுறதுல நம்ம யாரையும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்னு யாரை பற்றியும் சொல்ல மாட்டோம். இருந்தாலும் ஜெயலலிதாவுடைய இந்த ஊழல் பிரச்சனை வரும்போது அந்த ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணி வாதம் வைக்கிறார். எப்படி வைக்கிறார் பாருங்க, போடுங்க. சமரசமின்றி அற்ப தேர்தல் வெற்றிக்காக, அரசியல் லாபத்திற்காக எவரிடத்திலும் சேராமல் இறுதி வரை தனித்து களத்தில் யுத்தம் செய்ய போற ஒரே புரட்சிகர படை நாம் தமிழர் படை தான். அந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கு, அம்மையார் ஜெயலலிதா. அது யாரு? அந்த ஆரியத்தை, அந்த பிராமணியத்தை எதிர்த்துத்தான் இவர்கள் புரட்சி செய்தார்கள். இன்னைக்கு உங்களுக்கும் அவங்களுக்குமான, அதிமுகவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கு? நமக்கு வந்து எதிர்வர்ற இல்ல, நீங்க வந்து எந்த அவங்களும் நம்ம ஆதரவை எதிர்பார்க்கல. நமக்கு வலிமை இல்ல, நம்ம வந்து எதை வச்சு நம்ம எதிரியை அடிக்கணும் போது வலிமையா இருக்கிற அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கணும். இப்ப புனிதவதி, அன்பு சகோதரி, புரட்சி தாயி, யாருக்காவது இந்த ஊழல் வழக்கை பற்றி, இந்த சொத்து குவிப்பை பற்றி, ஜெயலலிதா அம்மையாரை பற்றி குறை சொல்ல தகுதி யோக்கியதை உண்டுன்னு சொல்ல. நீ ஜெயலலிதா அம்மையார் படத்தை எடுக்க போராடுகிற போது நீங்கள் அத்தனை பேரும் பதவி விட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி போராடுவோம். இன்று வரை ஈழ படுகொலையை பற்றி, அந்த மக்களுக்கு தமிழீழம் மலர்வதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன், அதை வலியுறுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்க. எளிமையான ஈட்டியாக இரட்டை இலை சின்னம் இருக்கிறது. இதை பயன்படுத்திய நண்பு மக்கள். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், முஸ்லீம்களை வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாக பிரிக்கிறார். தமிழ்லையே மட்டும் பேச தெரிஞ்ச முஸ்லீம்கள் ஒரு வகையாகவும், உருது முஸ்லீம்கள் ஒரு வகையாக வைத்துக்கொண்டு, உருது முஸ்லீமை வந்து தமிழனா ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த உருது முஸ்லீம்கிறவன் யார் விளங்கிக்கிறணும்? உருது முஸ்லீம்டா என்னென்னு கேட்டால், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, 500-1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வடக்க இருந்து என்ன செஞ்சான், ஏதோ ஒரு வேலை வாய்ப்புக்காக, ஒரு கலவரம், அந்த மாதிரி நேரங்களில் தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க உருது முஸ்லீம்கள். அவங்க உருது முஸ்லீம்னு சொல்லிக் கொள்வாங்களே தவிர அவங்க வந்து பேசுகிறதெல்லாம் தமிழ் தான். உருது அவங்களுக்கு படிக்க தெரியாது, உருது வாசிக்க தெரியாது, உருதில் பேசுவாங்க. அந்த உருதை வந்து லக்னோவிலேருந்து ஒருத்தன் வந்து கேட்டான்னு வைங்க, இது உருதான்னு சொல்லுவான். உருதுங்கிற பேரில் ஹே நஹி மட்டும்தான் இருக்கேன். பாக்கியெல்லாம் தமிழ் வார்த்தையை போட்டு என்ன செய்வான், பஸ்ஸுமே லாரிமேன்னு சொல்லிக்கிறானே தவிர அதில் வந்து உருதுன்னு சொல்ல இயலாது. இவங்க பேசுகிறலாம் தமிழ் தான். நம்ம கவிக்கு அப்துல் ரஹ்மான் இருக்கார்ல, அவர் தமிழுக்கு ஒரு முக்கியமான கலைஞரை மதிப்பார். அவரே உருது முஸ்லீம் தான். ஆனால் உருது முஸ்லீம்னா அவர் தமிழை வந்து அவ்வளோ கரைச்சி குடிச்சவர், அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த உருது முஸ்லீமை தமிழனா ஏற்றுக்கிற மாட்டாரான். இவர் உருது முஸ்லீமை தமிழனா உருது முஸ்லீம்னா யாரு? தமிழ் தானே பேசுகிறான். அவன் தமிழ் தான் படிப்பான், உருது படிக்க தெரியாது. உருது புக்கை கொடுத்து, நானாச்சும் கொஞ்சம் உருது படிச்சிருக்கிறேன், எனக்கு படிக்க தெரியும், எனக்கு தாய்மொழி தவிர நான் உருது முஸ்லீம் கிடையாது. ஆனாலும் உருதை நான் மொழியை படித்ததுனாலையும் அந்த உருதில் உள்ள சில விஷயங்களை நான் வாசிச்சிருவேன். உருது முஸ்லீம் சொல்கிறவங்க வேலூர் மாவட்டத்துக்கு போனீங்கன்னா, பேரணாப்பட்டு போனால் அவனை வாசிக்க தெரியாது. அப்படியான அவரை பற்றி பேசும்போது
அவங்கள தமிழனா ஏற்றுக்கிற மாட்டேன், நான் ஒரு பைத்தியக்காரன், அவன் தமிழன் கிடையாதுன்னு முஸ்லீமாக வம்பு கிழக்கிறார், ரெண்டாக பிரிக்கிறார். அதே நேரத்தில் வந்து பிராமணர்கள் யார், அவங்களுக்கும் தமிழருக்கும் சம்மந்தமே கிடையாது, வந்தவங்க அவங்க, இந்த மொழிக்கு சம்மந்தம் இல்லாதவங்க, சமஸ்கிருதம் பேசுகிறவங்க. இங்கே வந்ததுனால நம்ம சில தமிழை ஒரு மாதிரியாக பேசுகிறாங்களே தவிர அவங்கள வந்து தமிழர்னு சொல்ல முடியாது. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, ஒரு பிராமணரை பேசும்போது அவங்க எங்கே போவாங்க, இங்கே இருந்துட்டாங்களே இவ்வளோ நாளாக, அவங்க நான் தமிழனை ஏற்றுக்கிறோங்கிறார். பிராமணர்கள் அவங்களுடைய பாஷை சமஸ்கிருதமாக இருந்தாலும், சமஸ்கிருதத்தை அவங்க படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், அவர்கள் வந்து தமிழில் பேசினா, தமிழை கூட அவங்க வித்தியாசமான தமிழில் பேசினாலும் அவரை நம்ம ஏற்றுக்கிறோம், தமிழனா ஏற்றுக்கிறோம், முஸ்லீமே ஏற்றுக்கிற மாட்டோம். ஏன், அவன் உருது முஸ்லீமை எப்படி ஏற்றுக்கிறவன்ட்டு பாரபட்சத்தை பாருங்கள். சிந்திக்கிற உள்ளுக்குள்ளே கார்ப்பு வெறி, உள்ளுக்குள்ளே விஷம் இருக்கிறதுக்கு ஒரு அது தனி தலைப்பு வச்சுருக்கிறேன் விஷத்துக்கு. இதனையும் நீங்கள் விளைவிக்கிறேன்னு இந்த முரண்பாட்டை பாருங்கள், போடுங்க. ஓகேலா? அவன் தமிழன்டா அப்படின்னு நீங்க கூக்குறீங்க. இந்த ஒட்டுமொத்தமான ஜாதி துவேஷத்தை வளர்த்தார்களோ அந்த பார்ப்பனர்கள் மீது திரு சீமானுக்கு மிகப்பெரிய பாசம் வந்து விட்டது. அப்படி இல்ல, நீ அவன் தமிழன்டா அப்படின்னு நீங்க கூக்குறீங்க. அவன் தமிழ் தானே பேசுறான். அவன் வந்து 3000 ஆண்டுகளா தமிழ் பேசிட்டு என்னோட இருக்கான். இந்த பார்ப்பனியம் தனியா இந்துக்கள் தான் தமிழர்கள் என்று சொல்கிறாரா சீமான்? அப்படி சொல்ல முடியாது தம்பி. இந்து மதத்தை வச்சு ஒரு இதை வச்சு, சாதி மதத்தை வச்சு தமிழர்களை இஸ்லாமியர்கள் வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர். நீங்க சொல்றீங்க வாய்மொழியாவும் தாய்மொழியாவும் தமிழ் பேசுறவங்க பேசுற முஸ்லீமே நீங்க எப்படி தமிழர் ஆயிருப்பீங்க? அப்ப ஏற்க முடியாது. உருது பேசுற முஸ்லீம் தமிழர்னா பாகிஸ்தான்ல இருக்க தமிழரா? உருது பேசுற முஸ்லீம் என் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து பார்ப்பனர்கள், பிராமணர்கள் வந்து தமிழ் பார்ப்பனர்கள், கன்னட தெலுங்கு பார்ப்பனர்கள் வேற அப்படின்னு பகுத்து பாக்குறீங்களா? இல்ல, தமிழ் பிராமணர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ் பிராமணர்களினுடைய இது வந்து நாம வந்து தமிழ் பிராமணர்களை நான் ஏற்கிறோம். அப்ப அதனால அவன் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் வெளிநாட்டிலையும் போய் தமிழ் தான் பேசுறான். அப்ப அவனை நானே கைவிட்டு நான் அவனை நிராகரிச்சா அப்புறம் யார் தான் ஆதரிப்பு? இல்ல, அப்படி இல்ல. அதாவது சிலருடைய கருத்து, அதாவது சில பார்ப்பன அறிஞர், வரலாற்று ஆசிரியர்களே எழுதி வைத்தபடி வந்து ஆரியர் வெர்சஸ் தமிழர் அப்படிங்கிற போராட்டம் தான் இந்திய தமிழ்கண்டம் முழுவதும் நடந்திருக்கு. அதாவது தமிழருங்கிற ஒரு இனம் தான் இன்னைக்கு பல்வேறு இனங்களா வேறு ஒரு மொழியா மறிவி இருக்கு. அது காரணம் ஆரிய வந்து உலகம் இருக்குது. கருத்தியலா அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ஒரு நாடாருக்கும் தேவரும் ஒரே இனம், ஆனா அவங்க சாதியா நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது வேற தேசிய இனம், பார்ப்பனருங்கிறது வேற தேசிய இனம், தமிழருங்கிறது வேற தேசிய இனம். இது இரண்டு வேறுபாட்டும் வேற, தமிழருக்குள்ள இருக்கிற வேறுபாடு வேறங்கிறது அந்த வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு. நீங்க பார்ப்பனர்களும் தமிழ் தேசிய இனத்தில் ஒண்ணுன்னு சொல்லும் போது அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அது எப்படி நீங்க ஏற்றுக்கொள்வது பிரச்சனை இல்லை, அந்த பார்வையை தான் கேட்கிறேன். நீங்க ஆரியர் திராவிடருங்கிறது நீங்க பிரிச்சு 3000 ஆண்டுகளா அவங்க இங்க வந்து இருக்கிறான், தமிழ் பேசிக்கொண்டு இருக்கிறான். பிள்ளைகள் வந்து எல்லாரையும் நேசித்து நிக்கிறதா மாண்பு, எல்லாரையும் தமிழர்கள் அவர்கள் நேசிச்சுதான் இருக்காங்க. பிரச்சனை வந்து பிளவு, மனிதர்மம், நால்வர்ணன் உருவாக்குனது யாருங்கிறதா உங்க பிரச்சனை. இப்ப நீங்களே ரொம்ப நீங்க சொன்ன உருவாக்குனதை நான் மறுக்கல. இப்ப நானே 4 வர்ணாசிரம தர்மத்தை படைச்சேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றதா பகவத்கீதை சொல்லுது. இனி நானே நினைச்சாலும் அதை மாத்த முடியாதுன்னு அடுத்த வரையும் சொல்லிடுறாரு. அதனால வந்து ஒரு இன ஆதிக்கத்தை நான் எதிர்க்கிறேனே ஒழிய, ஒரு பேரினவாத வெறியை எதிர்க்கிறேனே ஒழிய, ஒட்டுமொத்தமா மக்களை நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப நீங்க வந்து சொல்றீங்க நம்ம தகப்ப நம்ம ரத்தத்தை இருக்கணும், நம்ம தலைவன் நம்ம இனத்தை சேர்ந்தவங்களா இருக்குன்னு சொல்லும் போது, நம்ம இனம் அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ள தமிழ் பேசுகிற பார்ப்பனர்கள் வராங்களான்னு கேட்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வர்றாங்க தானே, நீங்க அப்படித்தானே பாக்கணும். ஆனா தெலுங்கு பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்க நம்ம இனம் வர மாட்டாங்க. ஆனா தமிழ் பேசுற பார்ப்பனர்கள் நம்ம இனம்ங்கிற வரையறைக்குள்ள வைக்கிறீங்க. வரத்தானே செய்யறாங்க. தமிழ் தானே அவங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் அடையாளத்தோடு, அவருடைய பண்பாடோடு, கலாச்சாரத்தோடு வாழ விடுவதுதான் மாண்பு. இல்ல, தமிழ் பேசுற பார்ப்பனர்களும் தமிழ் பேசுற நாடார் உண்ணீர்களும் அவங்க இப்ப பாருங்க, ஒரு நாடார் திருநெல்வேலியில் என்ன வழக்கு பேசுறாரோ அங்க இருக்கக்கூடிய பல்லரும் மரவரும் அதே வட்டார வழக்கு தான் பேசுவார். உசிலம்பட்டில் இருக்க பெருமலைக்கலர் பேசுற அதே வழக்கு தான் அங்குள்ள பறையரும் வண்ணாரும் பேசுவார். ஆனா தமிழ்நாடு முழுவதும் இருக்க பார்ப்பனர்கள் பேசுற மொழிங்கிறது எந்த வட்டாரம் எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி மொழி இருக்கு. இதெல்லாம் தமிழ் சமூகத்துல இருந்து தனிமைப்படுத்திக்கிற, தனக்கு உயர்வுபடுத்திக்கிற ஒரு விஷயமா தானே நீங்க பாக்கணும். இது போன்ற கருத்துக்கள் நீங்களே பேசின ஆட்கள் தான். அதனாலதான் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். இல்ல, அது இப்ப நீங்க அதை வந்து அவங்களை இப்படி தமிழர்னு அவங்க உணர்றாங்களா? உணர்ந்துதானே பேசுறாங்க. இப்ப எனக்கு வந்து திருச்சியில அப்பா இருக்காரு, சங்கர் திருச்சியில, அவரு தமிழ் பிராமணர். அவர் தான் இந்த மொழி குறித்து பெரிய நீண்ட பெரிய ஆய்வுகளில் எனக்கு சின்ன சின்ன கையேடா போட்டு கொடுக்கறாரு. வியப்பா இருக்கு.
அவர் தான் சொல்றாரு, பாரத போர் நடக்கும்போது போதிச்சது பகவான் கிருஷ்ண பரமாத்மா போதிச்சது பகவத்கீதைன்னு சொல்றாங்க. அது நமக்கு வேதமா இருக்கு. ஆனா போர் நடக்கும்போது அந்த போர்ல காயம்பட்டு கிடந்தவங்களுக்கு உலகத்துல முத செஞ்சிலுவை சங்கம் அமைப்பு இருக்கு பாருங்க, போர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்யறத அதை முத தொடங்கினவன் நம்ம பாட்டனா இருக்கேன். இந்த போர்ல காயம்பட்டவனுக்கும் மக்களுக்கும் வண்டியா சோறாக்கி கொண்டு போட்டவன் என் பாட்டன் பெருஞ்சோற்று உதயன் இளஞ்சேரலாதன்னு நம்ம பாட்டன் தாண்டா. அவன் போர் போடும்போது இவனுக்கு சோறு போட்டிருக்காங்க. மகாபாரத போருங்கிறது அப்ப நடந்திருக்குங்கிறத நீங்க ஏற்றுக்கொண்டு பேசுவது போல இருக்கு. ஆய்வுல நடந்திருக்குது. இங்க இது ஆதிச்சநல்லூர் இந்த இது இருக்க அந்த தாமிரபரணி கிட்ட அங்க நடந்திருக்குன்னு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்ப குறிஞ்சி மருதத்துக்கு இடையில முல்லை நில மக்கள், அதுல இந்த இடைநிலத்துல வாழ்ந்த இடையர் மக்கள், அதுல இருந்த தலைவன் மாயோன், இவங்க இந்த மாதிரி இந்த இங்கவே இந்த 100 சமாதி இங்க 5 சமாதி இங்க இருக்குன்னு நம்ம ஆய்வு ஐயா தமிழ் ஆரிய திராவிட போரா இருக்கலாம். ஏன்னா சிந்து சமொழி நகரத்திலயும் மிகப்பெரிய போர் நடந்திருக்கு, ஆதிச்சநல்லூர்லயும் நம்ம அடையாளங்கள் அழைக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆரியர்கள் தான் இங்க மிகப்பெரிய பண்ணதை சொன்னவங்க எல்லாருமே ஆரியர்கள் தான். ராகவ ஐயங்காரா இருக்கட்டும், நீலகண்ட சாஸ்திரியாக இருக்கட்டும், சீனிவாச ஐயங்காரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பார்ப்பனர்களா இருந்தாலுமே பார்ப்பனர்கள் தான் இங்க தமிழர்கள் அழிச்சாங்கன்னு அவங்களே எழுதி வச்சிருக்காங்க. அவங்களுடைய குறிப்புகள் இருந்துதான் திராவிட இயக்கமோ தமிழ் தேசிய இயக்கமோ வரலாறுகள் எழுதுறாங்க. அதை நம்ம எல்லாருமே மறுக்கல. என்னுடைய பண்பா ஆண்டுகளா அவங்க இங்க இருக்கிறான், தமிழ் பேசிக்கொண்டு இருக்கிறான். பிள்ளைகள் எல்லாரையும் நேசித்து நிக்கிறதா நம்ம இனம் அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ள தமிழ் பேசுகிற பார்ப்பவர்கள் வர்றாங்களான்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வர்றாங்க தானே, நீங்க அப்படித்தானே பாக்கணும். ஆனா அப்ப இவருடைய பார்வை என்ன வழங்குதா? முஸ்லிமை பற்றி இவருடைய பார்வை என்ன? ஒரே மாதிரியான கேட்டகரியில் 2 பேர் இருக்கிறாங்க. அவர் பிராமணர்கள் என்ற காரணத்தினால அவர் என்ன செய்யக்கூடாதான், அவர் எங்கே போவாங்க, நம்மளும் ஒதுக்கிட்டு எங்கே போவாங்க, அவரும் மறைக்கு கேட்குறாரு, ஒதுக்க சொல்லலை. தமிழராக ஏற்றுக்கிறது சரியான்னு கேட்கும் பொழுது ஆமாம் ஏற்றுட்டா என்ன அப்படிங்கிறாரு. அதே இது உருது முஸ்லீமும் தமிழ் தானே பேசுகிறான், தமிழ் தானே படிக்கிறான், தமிழ் பள்ளிக்கூடத்துலான்னு அவன் எல்லாம் செய்கிறான். அப்போ அவனை என்ன செய்கிறான்னு கேட்டால் அது ஏற்றுக்கிற முடியாது, நான் பைத்தியக்காரன் ஏற்றுக்கிட்டா அப்படிங்கிற அளவுக்கு வெறி. இந்த பிராமணர்களோட ஒரு கல்லை உறவு வச்சுக்கிட்டு அதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டார். அதனால தான் ராஜா எச் ராஜா இவரை பற்றி என்ன சொன்னார், சீமானை பற்றி, அதுக்கு எவ்வளோ கோவம் வரணும். எச் ராஜா சொன்ன வார்த்தைக்கு ஒரு மான ரோசம் உள்ளவனாக இருந்தால் எகிரி எல்லாத்தையும் அடிப்பீல, அந்த மாதிரி அடிக்கணும்ல. அதுக்கு என்ன பதில் சொன்னார், அவங்கள பெரியவர், அவர் மதிக்கின அப்பா நிலையில் உள்ளவர், நான் மறந்த மன்னிப்பேன்னு எப்படி. அதை பிராமணர்கள்னால் அவங்கள எதுக்க மாட்டார், இவர் அவங்கள எதுக்க மாட்டார். வேறு என்ன நிறைய விஷயங்கள் வருது. அதனால் இப்போ முஸ்லீம்களை எப்படி இருக்கிறதா ஆச்சா. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்து என்னென்னு கேட்டால் இவர் மறுக்கிறாராம். என்ன மறுக்கிறாரு, நான் அப்படி சொல்லலை, இப்படி முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிறதுங்கிறதுல அதுக்கு சரி உதாரணம், நான் சொல்லலைங்கிறார். சொல்லலைன்னு சொல்கிறதுக்கு ஒரு 3 இடத்துல சொல்கிறார். 3 இடத்துல என்ன செய்கிறாரு, நான் முஸ்லீமை கூப்பிட சொல்லலை, நான் என்ன போப்பாண்டவரா மதம் பரப்புறதுக்கு, நான் சொன்னால் வந்துட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா ஒரு எப்படிலாம் கேட்குறாரு, முஸ்லீம்களை எம்எல்ஏ பழி சுமத்தாதீங்க, 5 வேளை தொழுவுறீங்களே, அல்லாஹ் தொழுவுற நீங்கள் எம்எல்ஏ பழி அப்படி சென்டிமெண்ட்டாக தொழுவுற முஸ்லீம் நான் சொல்லாத இதை கேட்டு தான் அதில் மயங்கிட்டார் போல இருக்குது. யார், மன்சூர் காசிமி. 5 வேளை தொழுவுற முஸ்லீம் இப்படி போய் சொல்லலாமா, நான் முஸ்லீமை கூப்பிட கிடையாது, நான் மதம் வர சொல்ல கிடையாது அப்படின்னு மறுத்திருக்காரு. முதல் இந்த மறுப்பை பார்ப்போம். மறுப்பு சரியில்லை, மறுப்பு பொய் என்பதை அடுத்து பார்ப்போம். தாய் மதம் நான் சொல்லவே இல்லை. அதுல இருந்து நீங்க எவ்வளவு பொய் பேசுறீங்க, எவ்வளவு போலியா பேசுறீங்க. ஒரு இரையச்சம் உங்களுக்கு இருந்தா நான் பேசாததுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, 5 வேளை தொழுகிறீங்க, நான் பேசல. தாய் மதம் நான் சொல்லவே இல்லை. அதுல இருந்து நீங்க எவ்வளவு பொய் பேசுறீங்க, எவ்வளவு போலியா பேசுறீங்க. ஒரு இரையச்சம் உங்களுக்கு இருந்தா நான் பேசாததுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, 5 வேளை தொழுகிறீங்க, நான் பேசலையும் தெரியுது, நான் உங்களை கூப்பிடலையும் தெரியுது. உங்க உழைச்சான்ற தொட்டு சொல்லுங்க, நான் அப்படி கூப்பிட்டேன் உங்களை. பேசக்கூடாது. அவர் நீங்க பேசக்கூடாது. அவர் நீங்க உங்களை இஸ்லாமியில் கிறிஸ்தவரை மதம் மாற நான் கூப்பிடல. நான் இந்து என்று சொல்றதை ஏற்கலைன்னு சொல்றேன். நீ இந்து தான் தமிழன்
அப்படின்னு சொல்றதை நான் எதிர்க்கிறேன், கடுமையாக எதிர்க்கிறேன். அந்த அடிப்படையில் நான் ஒரு தேசிய உரிமைக்கு ஒரு மீட்சிக்கு நின்று போராடும் போது இந்த களத்தில் நிற்கிறவனுக்கு தான் அது வலியும் வேதனையும் தெரியும். திரும்ப சொல்லிட்டாரு, அப்படி சொல்லவே இல்லையே, நான் சொல்லவே இல்லை. கிறிஸ்தவர் இஸ்லாமியரெல்லாம் மதம் மாற சொல்றாருன்னு இப்படித்தான் அவங்களுக்கு மனசாட்சி வருது, மனசான்று இல்லாம பேசுறாங்கன்னே புரியல. நான் ஏதோ தாய் மதம், நான் மதம் பரப்ப இந்த கால்வல்லு ஜி போப்பா நான் கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஏற்படுத்திக்கிட்டு அப்புறம் என்ன செய்வாருன்னு கேட்டால், இஸ்லாமிய நம்பிக்கை எப்படி தவறானது என்பதை வெளிப்படையாக நெஞ்ச நிமித்தி சொல்லாமல் கள்ளத்தனமாக உள்ளரங்குகள்லையும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறாரு, நஞ்ச விதைக்கிற விஷயங்கள்லாம் செய்கிறார். அப்போ இவர் இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் முஸ்லீம்களைத்தான் அழைக்கிறாரு, முஸ்லீம் தான் அவருடைய இலக்கு, முஸ்லீம்களை முஸ்லீமாக வாழக்கூடாது என்பது அவருடைய கொள்கை என்பதையெல்லாம் ஆதாரத்தோடு நீங்கள் என்ன செய்ய பார்க்க போகிறீங்க. இப்போ நேரம் 3 நிமிஷம் தான் இருக்குது. 8:30லேருந்து 10:30 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்துகிறோம். நான் விடிய என்னாலும் பேசிக்கிட்டு இருப்பேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. அல்ல எனக்கு அந்த ஒரு இதை கொடுத்துருக்குறான். ஆனால் நெட்டு பத்தாமல் போயிடும், நீங்கள் டயர்டாகிடுவீங்க, எவ்வளோ நாள் கிரகிக்க முடியாது என்ற காரணத்தினால போன தடவை இதனால தான் சில வீடியோக்களை போட்டு விட்டு முடித்தோம்ல, அது ரொம்ப துள்ளுறாங்க. இவனை அப்போவே 2020 போட்டு தோல் உரிச்சிருந்தா எந்திரிக்க மாட்டாங்க. நான் அவ்வளோ விஷயங்களையும் போடலை. இப்போ அப்படி போயிடக்கூடாதுங்கிறதுனால இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் இதை 8:30லேருந்து 10:30 வரைக்கும், நாளைக்கு முடியலாம் நாளைய மறுதினம் அவ்வளோ வச்சுக்கிறேன். சரக்கு பேருக்கு புண்டு அப்படி பண்ணிட்டு போடுறதுக்கு அவ்வளோ இருக்குது. அவ்வளோ என்ன செய்யும், இந்த மாதிரி ஒரு அயோக்கியன் தமிழக அரசியலில் கிடையவே கிடையாது என்று முடிவடை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஜாதி மத இந்துக்கள் முஸ்லிம்ங்கிறது எல்லாரும் சேர்ந்து ஒழிச்சு கட்ட வேண்டிய ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொன்னால் சீமான் தான் என்பதை கடுகளை லட்சத்தில் ஒரு பங்கு சந்தேகத்துக்கு இல்லாத வகையில் தகுந்த ஆதாரங்களை கொண்டு நான் நிரூபித்து காட்டுறேன். நாளைய தினம் அதனுடைய தொடர்ச்சி 8:30 மணிக்கு இருக்கிறது. 8:30லேருந்து 10:30 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு முடியாட்டாலும் நாளை மறுநாள் பார்ப்போம். முடியலைன்றால் முடிக்கிற வரைக்கும் இந்த டாப்பிக்கை தமிழ் தேசியம்னு சொல்லுவது, மொழி வரியை தூண்டுவது, இதெல்லாம் ஒரு லாஜிக் இருக்குதா, நம்மளை அறிவார்ந்த முறையில் நடத்திக்கிட்டு போகிறாங்களா என்பதையெல்லாம் தகுந்த காரணங்களோடு என்ன செய்கிறேன்